வணக்கம் நண்பர்களே, கதை நிலவு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். முழு நாவலாக பதிவிடணுங்கிறதுனால தான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இப்போ புதுசாக வந்திருக்கிற ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனக்கு உங்களுடைய பாயிண்ட்ஸ்களை கொடுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி 1970களில் ஒரு நாள், இருசங்காடு கிராமம். ஏய் ராசாத்தியோ, உரக்க கூவினாள் ரங்கம்மாள். சற்று தூரத்தில் தோழிகளுடன் பாண்டி விளையாடி கொண்டிருந்த அந்த 15 வயது ராசாத்தி விளையாட்டி நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தாள். இரட்டை ஜடை, பாவாடை சட்டையில் 18 வயது பெண் போன்ற தோற்றம், மாநிறம். அம்மா ரங்கம்மா கையில் சவுக்கு விழாருடன் கோபாவேசமாக வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. ஐயோ, கையை உதறிக்கொண்டாள் ராசாத்தி. என்னடி உங்க அத்தா காளியாத்தா கணக்காவாரா? அருகிலிருந்த தோழி ஒச்சம்மாள் கேட்டாள். அவள் குரலில் கூட சற்று நடுக்கம். ஏனெனில் கையிலிருந்த சவுக்குமாரால் ராசாத்தி அடிவாங்கும்போது அருகில் இருப்பவர்களுக்கும் போனஸாக 2 மாத்து கிடைக்கும். அடித்துவிட்டுதான் பிறகு ஆளையே பார்ப்பாள். அதாரடி அவ, என் கையில் அடி வாங்குறவ, ஒதுங்கி நில்லு. மாரியாத்தம் அவளா? நாளைக்கு உங்க அம்மா என் மவளை ஏண்டி கொட்டுனான்னு கேட்கறதுக்கா என கேட்டவாறே அடிப்பாள். பயத்தில் மென்று விழுங்கினாள் ராசாத்தி. ஐயோ, எங்க ஆத்தா சந்திக்கு போய் கீரைகளை வித்துட்டு வர சொல்லிச்சு, மறந்துட்டேன்ல. சற்று தள்ளி ஈரத்துணியில் சுற்றி கட்டப்பட்டிருந்த பசலை கீரைகளை பார்த்து கொண்டே சொன்னாள். சொன்னவள் தன் நீள சீட்டி பாவாடையை சற்று உயர்த்தி பிடித்தாள். மெல்ல குனிந்தாள். ஒச்சம்மாளுக்கு புரிந்து போனது. அவள் இப்படி செய்கிறாள் என்றால் தெரித்து ஓடப்போகிறாள் என அர்த்தம். பிடிக்கக்கூடிய தொலைவில் ரங்கம்மாள், ஏண்டி கடித உன்னிய என நெருங்கியதும் தான் தாமதம். எடுத்தாள் ஓட்டம் ராசாத்தி. இவள் அந்த புறம் ஓட, ஒச்சம்மாள் உட்பட அருகில் நின்றிருந்த மற்ற 3 தோழிகளும் திசைக்கு ஒருவராய் இந்த புறம் ஓடினர். புழுதி பறக்க ஓடிக்கொண்டிருக்கும் மகளை பார்த்தவாறே நின்று மூச்சிறைக்க கத்தினாள் ரங்கம்மாள். அடியே கழுத, உன்னை பெத்ததுக்கு 2 நாயையாவது பெற்றிருக்கலாம். வாலாட்டிக்கிட்டு வீட்டையாவது சுற்றி சுற்றி வந்திருக்கும். 7 கழுத வயசாவது வீட்டில் தங்குறாளா பாரு. பள்ளிக்கூடமும் போக மாட்டேன்ட்டுட்டா. ஒத்தையில் நான் வயக்காட்டில் கிடந்து மாளுறேன். பாவி மவ, இப்படி பொறுப்பு இல்லாமல் ஊரை சுற்றிக்கிட்டு திரியிறா. எல்லாம் கூட தெரிகிற கழுதைகளை சொல்லணும். என் பிள்ளையை கெடுக்கிறவளுகளே அவ்வளவுதான். அடியே, என் பொண்ணு கூட இனிமே உங்கள் யாரையாச்சும் பார்த்தேன், வெட்டி போலி போட்டுருவேன். போலி பார்த்துக்கிடுங்க. அப்புறம் குன்னுக்காட்டு பக்கந்தேன் பேயா திரியணும் என ஒரு பாட்டு கத்திவிட்டு விசுக் விசுக்கென்று திரும்பி நடக்க துவங்கினாள் ரங்கம்மாள். இருசங்காடு என்னும் இந்த சிறு கிராமத்தில் வசிக்கிறாள் ரங்கம்மாள். கணவனை இழந்தவள். வயக்காட்டில் மோட்டார் போட சென்ற கணவன் பாம்பு கடித்து மரணம். இரவு நேரம் தண்ணீர் பாய்ச்ச சென்றவன் காலையில் வெகு நேரமாகியும் திரும்பி வராமல் போகவே வந்து பார்த்தவளுக்கு அடிவயிறு பிறண்டு மயக்கமே வந்துவிட்டது. வாயில் நுரை தள்ளி உடல் எல்லாம் நீளம் பாரித்து இறந்து கிடந்தான் கணவன் இசக்கிமுத்து. வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு அழுதவளை அன்று யாராலுமே தேற்ற முடியவில்லை. உறவினர்கள் ஆதரவுடன் சற்று தலை நிமிர்ந்தாள் ரங்கம்மாள். இருந்த 1 ஏக்கரா பூமியையும் உழுது பயிரிட்டாள். பசுமாடு ஒன்று இருக்கிறது. வஞ்சனை இல்லாமல் பால் தருகிறது. வீட்டுக்கு வைத்து கொண்டது போக மிச்சத்தை விற்கிறாள். தண்ணீர் கலக்காத பால். அறுவடை நேரத்தில் ஆட்களை கூலிக்கு அமர்த்தி பயிர்களை அறுவடை செய்து சந்தைக்கு ஏற்றிவிட்டாள் என்றால் கூலி போக பராமரிப்பு போக என ஏதோ வயிற்றுப்பாட்டுக்கு மிஞ்சும். பருவநிலைக்கு ஏற்றவாறு தக்காளி, வெண்டை, அவரை, கத்தரி, கீரைகள் என பயிரிடுவாள். மாடாக உழைத்ததன் பலன் பூமி தாய் வஞ்சனை இல்லாமல் பலன் தருகிறாள். 15 நாட்களுக்கு ஒரு முறை கீரைகளை எடுத்து விடலாம். கட்டுக்கட்டாக சந்தைக்கு சென்று விற்று வர வேண்டும். அதுதான் ராசாத்தியின் வேலை. மளிகை கடை பாதி, மார்க்கெட் மீதி என கொடுத்துவிட்டு வந்தால் பணம் கிடைக்கும். அதை மறந்துவிட்டு தான் தோழிகளை பார்த்தால் விளையாட ஆரம்பித்து விட்டாள். இந்நேரம் சந்தை முடிந்து விட்டிருக்கும். உச்சி பொழுதில் வாடிவிட்ட கீரையை யார் வாங்குவார்கள்? இருக்கிற கோபத்தில் ரங்கம்மாளின் கையில் சிக்கினால் கந்தர் கோலமாக்கி விடுவாள் என்று தெரியும் ராசாத்திக்கு. அதனால் தான் ஓடிவிட்டாள் தெற்கு பக்கம் நோக்கி. அங்குதான் அந்த குன்னுக்காடு என்ற அந்த இடம் ஆளரவமற்று இருக்கிறது. அங்குதான் அதுவும் இருக்கிறது. யாராவது வரமாட்டார்களா என்று. அதற்குள் தான் ராசாத்தியும் அடி எடுத்து வைத்திருந்தாள். அத்தியாயம் 2.
ஓடி ஓடி களைத்து போனவளாய் பெரிய ஆலமரத்தின் அடியிலிருந்த ஒரு குத்துக்கல்லின் மேல் அமர்ந்தாள் ராசாத்தி. உட்கார்ந்து மூச்சு வாங்கினாள். மெல்ல மெல்ல மூச்சு வாங்குவது குறைந்து தாகம் எடுக்க ஆரம்பித்தது அவளுக்கு. சுற்றுமுற்றும் பார்த்தாள். தூரத்தில் ஓடை நீரின் சலசலப்பு கேட்டது. எழுந்து நடந்தாள். பளிங்கு போல் ஓடிக்கொண்டிருந்தது சிறிய ஓடை ஒன்று. சிறிய சிறிய மீன்கள் துள்ளி கொண்டிருந்தது கண்ணாடியாய் தெரிந்தது. இந்த இடம் பார்க்க அவ்வளவு ரம்மியமாகவும் கண்ணுக்கு குளுமையாகவும் இருந்தது. ஓடைக்கு மறுகரையில் நிறைய மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருந்தன. மாமரங்கள் ஒரு புறம், சப்போட்டா நெல்லி மரங்கள் ஒரு புறமும், காட்டு வாழைகள் ஒரு புறமுமாக செழித்து வளர்ந்திருந்தன. காட்டு மலர்கள், சந்தனமல்லி, செண்பக மரம் என மனம் பரப்பி கொண்டிருந்தன. ஆவென வாயை பிளந்தபடி பார்த்தாள் ராசாத்தி. இவ்வளவு அருமையான இடம் அவள் கிராமத்தில் பார்த்ததே இல்லை. கிணறும் குட்டையும் தென்னை மரங்களும் சூழ வயல்வெளிகள்தான் இருசன்காடு கிராமத்தில் அவள் பார்த்திருக்கிறாள். அடர்த்தியான சிறு காடுகளாக இருக்கும் பழமரங்களை இப்பொழுதுதான் அவள் பார்க்கிறாள். சிறுவயதில் இந்த குன்னூரான் காட்டை பற்றி அம்மாவும் பக்கத்து வீட்டு பாட்டியும் சொன்ன பயமுறுத்தும் கதைகள் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த காட்டுக்குள் ரொம்ப வருஷத்துக்கு முந்தி இறந்து போன ஒரு பெண்ணின் ஆவி உலவுவதாகவும் அந்த காட்டுக்குள் நுழைபவரை அடித்து கொன்று வருவதாகவும் கதைகள் பல உலவி வந்தன. அதற்கு தகுந்தாற் போல காட்டுக்குள் வேட்டைக்கு சென்ற காயாம்பு மறுநாள் அந்த ஓடக்கரையில் பிணமாக கிடந்தான். மூக்கிலும் வாயிலும் ரத்தம் வந்து விழிகள் நிலை குத்தி எதையோ பார்த்து மிரண்ட தினசில் இருந்தது அவனது மரண பார்வை. அதற்கு அடுத்த மாதம் ஓர் பௌர்ணமி இரவு குன்னூரான் காட்டுக்கு கேம்பிங் போட தன் நண்பர்கள் குழுவுடன் சென்றிருந்தான் பக்கத்து ஊர் தலைவரின் மகன் மாணிக்கவேல். நெருப்பு மூட்டி டென்ட் அடித்து கிடார் சகிதம் உட்கார்ந்து பாட்டு பாடிக்கொண்டும் மதுவருந்து கொண்டும் இருந்த அவர்கள் சற்று நேரத்திற்கெல்லாம் அலறி அடித்து கொண்டு காட்டை விட்டு வெளியேறி ஊருக்குள் ஓடி வந்தனர். தலைவரின் மகன் மாணிக்கவேலை மட்டும் காணவில்லை. ஓடி வந்த அவன் நண்பர்களாலோ எதுவும் பேச முடியவில்லை. மாணிக்கம், பேய், ரத்தம் என்று உளறி கொட்டினர். ஊர் மொத்தமும் தீவட்டிகளுடன் வந்து காட்டுக்குள் சென்று தேட ஒரு மரத்தின் கிளையில் தலையில்லாத மாணிக்கவேலின் உடல் மட்டும் ரத்தம் சொட்டியபடி ஆடிக்கொண்டிருந்தது. பாதி பேர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்து விட்டனர். பக்கத்து ஊர் தலைவருக்கும் தகவல் போனது. என்ன நடந்தது என தலையில் நீர் ஊற்றி தெளிய வைத்து மாணிக்கவேலின் நண்பர்களை விசாரித்ததற்கு அவர்கள் சொன்னது, அன்றிலிருந்து அந்த குன்னூரான் காட்டின் பக்கமே மற்றவர்களை போக விடாமல் செய்தது. ஆட்டமும் பாட்டமுமாக நண்பர்கள் இருந்த அந்த சமயத்தில் யாரோ ஒரு பெண் அவர்கள் முன் வந்திருக்கிறாள். அழகான உடலமைப்பு கொண்ட அவள், தூய வெளுத்த உடையும் நீண்டு விரித்த கூந்தலும் தலையில் சூடிய மல்லிகை பூவுமாக காணப்பட்டிருக்கிறாள். மாணிக்கவேல் அவளிடம் விசாரித்திருக்கிறான். தன் காட்டை அடுத்து உள்ள 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கிராமத்தை சேர்ந்தவள் என்றும், அப்பா அம்மாவிடம் கோபித்து கொண்டு காட்டை தாண்டி இருக்கும் இருசன்காட்டில் இருக்கும் தன்னுடைய பாட்டி வீட்டிற்கு கிளம்பியவள் இவ்வளவு தூரம் நேரமாகிவிட்டது எனவும் தெரிவித்திருக்கிறாள். அவளுடன் சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு சற்று தூரம் நடந்த மாணிக்கவேல் அலறிய சத்தம் கேட்டு நண்பர்கள் அனைவரும் திடுக்கிட்டு போய் அந்த திசையை நோக்கி ஓடியிருக்கின்றனர். அங்கே நாவல் மரத்தின் அடியில் அவர்கள் கண்ட காட்சி வாழ்நாளில் அவர்களை தூங்க விடாமல் செய்தது. மாணிக்கவேலை அந்த பெண் இறுகத் தழுவி கட்டி கொண்டிருந்தவள் அவனுடைய கழுத்தில் தன் கூர்மையான பற்களை பதித்து ரத்தம் குடித்து கொண்டிருந்திருக்கிறாள். அவள் வாயெல்லாம் ரத்தம் ஒழுக. அத்துடன் விட்டெடுத்தவர்கள்தான் ஓட்டம். ஊருக்குள் வந்துதான் நின்றனர். மாணிக்கவேலின் தலை கடைசி வரை கிடைக்கவே இல்லை. அதற்கு மேல் அந்த காட்டுக்குள் செல்லவே சுற்றுப்பட்டில் இருந்த 5 கிராம மக்களும் பயந்தனர். அவர்களுடைய ஊர் எல்லையாக இருந்தது அந்த காடு. அந்த காட்டுக்குள் சென்ற ஆடு மாடுகள் ஓடக்கரையை தாண்டி செல்லாமல் எதையோ கண்டு மிரண்ட தினசில் ஓடி வந்தன. நிறைய பேர் புகை போன்ற ஒரு வெளுத்த உருவம் அந்த ஓடக்கரைக்கு அருகில் நடமாடுவதை பார்த்து பயந்து போய் ஜுரத்தில் படுத்திருக்கின்றனர். அதன் பிறகு சுத்தமாக யாரும் அந்த காட்டுக்குள் நுழைவதே இல்லை. குன்னூரான் காடு என்றால் அழுத பிள்ளை வாய் மூடும் அளவுக்கு ஆகிப்போனது. அந்த காட்டுக்குள் தான் நுழைந்திருக்கிறாள் ராசாத்தி. ஓடையில் தாகம் தீர நீர் அருந்தியவள் முகத்தை நன்றாக தண்ணீர் அடித்து கழுவினாள். ஓடையில் நடந்து மறுகரையை அடைந்தாள். உள்ளே செல்ல செல்ல இன்னும் மரங்களின் அடர்த்தி அதிகமாகிக் கொண்டே வந்தது. நேரம் மாலையை நெருங்கிக் கொண்டிருந்தது. 4 மணிக்கு இருட்டாக இருந்தது அந்த பிரதேசம். சற்று தள்ளி ஒரு பெரிய நாவல் மரம் அவள் கண்ணில் பட்டது. நிறைய நாவல் பழங்கள் பழுத்து தொங்கின. நாவில் நீர் ஊறியது ராசாத்திக்கு. குதூகலத்துடன் மரத்தை நோக்கி ஓடினாள். 2-3 பேர் சேர்ந்து பிடித்தாலும் பத்தாத அளவுக்கு பருமனாக இருந்தது நாவல் மரத்தின் தண்டு. வழக்கத்தையும் விட சற்று அதிகமான பருமன் மற்றும் உயரம். நிறைய கிளைகளை விரித்து குடை பரப்பியிருந்தது.
நிறைய பழங்கள் வீசிய வாடை காற்றுக்கு மரத்திலிருந்து உதிர்ந்து கொண்டே இருந்தன. நல்ல சதைப்பற்றுள்ள கருநீல நிற பழங்கள். ராசாத்தியின் அம்மா ரங்கம்மாளுக்கு நாவல் பழம் என்றால் உயிர். இந்த பழங்களை எடுத்துக்கொண்டு போய் அம்மாவிடம் தந்தால் அம்மா சமாதானமாகி விடுவாள். இந்த நினைப்புடன் வேக வேகமாக குனிந்து பழங்களை பொறுக்கி கொண்டிருந்தாள் ராசாத்தி. அவளது பாவாடையை சற்று தூக்கி குவித்தவாறே அதனுள் பழங்களை அள்ளி அள்ளி போட்டு கொண்டிருந்தாள். அவள் குனிந்து பொறுக்கும்பொழுது அவள் பின்னே யாரோ வந்து நிற்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. சடாரென நிமிர்ந்து திரும்பி பார்த்தாள். யாரும் இல்லை. காற்றின் வீச்சு மட்டும் கேட்டது. மீண்டும் குனிந்து பழங்களை பொறுக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது கருப்பு நிற கரிசல் மண்ணுக்குள் ஏதோ ஒன்று பளிச்சென தெரிந்தது. என்னது அது? உற்று பார்த்தாள். பளபளவென மின்னியது. பாவாடையை தூக்கி பிடித்தவாறே குத்துக்காலிட்டு அமர்ந்து மண்ணுக்குள் தெரிந்த அதை உற்று பார்த்தாள். பின் அந்த இடத்து மண்ணை பரபரவென கைகளால் பறித்து போட்டாள். இப்பொழுது அது பார்வைக்கு கிடைத்தது. வளையல், தங்க வளையல். அது நல்ல தடிமனான நுண்ணிய வேலைப்பாடுகள் கொண்ட தங்க வளையல். ராசாத்தியின் கண்களில் மின்னல் வெட்டியது. அந்த வளையலை எடுத்தாள். திருப்பி திருப்பி பார்த்தாள். அதன் மீது ஒட்டியிருந்த மண்ணை வாயால் ஊதி சட்டையில் துடைத்து பார்த்தாள். பளிச்சென தெரிந்தது. இது தங்கமா இருக்குமோ ஒருவேளை? சரி என்றபடி அதையும் தன் பாவாடைக்குள் மடித்து வைத்து கொண்டு எழுந்தாள். நடக்க ஆரம்பித்தாள் ராசாத்தி. சிறிது தூரம் நடந்திருப்பாள். பின்னாடி யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டது. சட்டென நின்று திரும்பி பார்த்தாள். யாரையும் காணோம். காற்றில் சருகுகள் பறக்கும் ஓசை கேட்டது. மீண்டும் நடக்க ஆரம்பித்தாள். இப்பொழுது சத்தம் வேறு மாதிரி கேட்டது. யாரோ புஸ் புஸ் என்று மூச்சு விட்டு வேகமாக நடந்து வரும் சத்தம். இப்பொழுது ராசாத்தி திரும்பி பார்க்கவில்லை. மனதுக்குள் பயம் பிராண்ட வேகமாக நடையை எட்டி போட்டாள். அப்பொழுது ராசாத்தி என்று யாரோ காற்று குரலில் அழைக்கும் சத்தம் கேட்க சுத்தமாய் பயந்து போனாள் அவள். அந்த காட்டை பற்றி உலவி வந்த கதைகள், பாட்டி சொன்ன கதைகள், தோழிகள் பயத்துடன் விவரித்த காட்சிகள் எல்லாம் சேர்ந்து அவள் மனக்கண் முன் வந்து போயின. இதயம் படபடவென துடிக்க ஆரம்பித்தது. கால்கள் அசைய மறுத்தது. காற்று ஊளை சத்தத்துடன் பெருங்காற்றாய் வீசியது. அவள் பிடரியில் இப்போது வெப்பமாய் ஒரு மூச்சு காற்றப்பட்டது. ராசாத்தி என்ற காற்று குரல் அவள் காதோரம் கேட்க நின்று மெதுவாக தலையை மட்டும் திருப்பினாள். வியர்வை கழுத்தில் பாம்புகளாய் நெளி நெளியாய் இறங்கியது. பின்னால் தலையை திருப்பியவளுக்கு தூக்கி வாரி போட்டது. மசமசப்பாய் தெளிவில்லாமல் ஏதோ ஒன்று நின்றிருப்பது தெரிய அதற்கு மேல் பயம் தாழாமல் அம்மா என கத்திக்கொண்டே பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஊரை நோக்கி ஓட ஆரம்பித்தாள் ராசாத்தி. ஒரு பெண்ணின் அலற வைக்கும் சிரிப்பு சத்தம் அவளை துரத்தி கொண்டே வந்தது. அத்தியாயம் 3. தொப்பென்று துவண்ட துணியாய் வீட்டு வாசலில் வந்து விழுந்த மகளை திண்ணையில் உட்கார்ந்தபடி மோர் கடைந்து கொண்டிருந்த ரங்கம்மாள் திகைப்புடன் பார்த்தாள். அந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு எழுந்து மகளை நோக்கி ஓடினாள். ஏய் என் மவளே, என்னடியாச்சு? கீழே விழுந்தபடி மூச்சிறைத்து கொண்டிருந்த ராசாத்தியின் தலையை தூக்கி தன் மடியில் வைத்துக்கொண்டு அவள் கன்னத்தை படபடவென தட்டினாள். என்னாச்சு ராசாத்தி? கண்களை திறந்தாள் அவள். பயத்தில் எங்கும் நிற்காமல் ஓடி வந்தது மூச்சு வாங்கியது. அம்மா, நான் என கூற வந்து அந்த மலைக்காட்டு பக்கம் போனதை சொன்னால் அம்மா வைவாளே என பயந்து கொண்டு நாய் துரத்துச்சுமா, அதான் பயந்து ஓடி வந்தேன் என சொல்லி முடித்ததுதான் தாமதம். முதுகில் ஓங்கி ஒன்று வைத்தாள் ரங்கம்மாள். நாய் கூடலாம் மல்லுக்கு நின்று அது துரத்துற அளவுக்கு வச்சுக்கிட்டியா? உடையெல்லாம் ஒரே மண்ணு. பொட்ட பிள்ளையா லட்சணமா இல்லாம வசவை ஆரம்பித்தாள் ரங்கம்மாள். காட்டில் பார்த்த பேய்க்கு இந்த பேய் எவ்வளவோ பரவாயில்லை என மனதுக்குள் நினைத்தவாறே வீட்டினுள் நுழைந்து அவள் அறைக்குள் சென்றாள். பெரிய ஓட்டு வீடு அவர்களுடையது. கூடம், சமையலறை, ஓர் உள்ளறை. கூடத்தில் ஆணியில் மாட்டப்பட்டிருந்த மரப்பலகையில் சாமி படம், கருமாரி அம்மனின் படம், அதில்லாமல் அவர்களுடைய குலதெய்வம் ஐயனாரின் படம். அதன் முன் திருநீறு வைத்திருக்கும் ஒரு கும்பா ஒன்று, ஒரு காமாட்சியம்மன் விளக்கு. இதுதான் அவர்களுடைய பூஜை அறை. உள்ளறைக்குள் ஒரு நடுத்தர சைஸ் ஸ்டீல் கட்டில், கைப்பிடி உடைந்த இரும்பு பீரோ, அதில் முழுக்க இருவரது உடைகளும் அடைசலாய் திணிக்கப்பட்டிருக்கும். ரசம் போன பெரிய கண்ணாடி ஒன்று ஆணியில் மாட்டப்பட்டிருந்தது. அதில் நின்று முகம் பார்த்தாள். சற்று மங்கலாக அவள் பிம்பம் தெரிந்தது. அவள் மனக்கண்ணில் சற்று முன்பு பார்த்த அந்த மசமசப்பான தெளிவில்லாத உருவம் வந்து போனது. அது என்னவாக இருக்கும்? உண்மையில் ஆவியா இருக்குமோ? இப்போது நினைத்தாலும் அவள் உடம்பு நடுங்கியது.
தலையை உலுக்கி விட்டு கொண்டாள். ஏய், கொல்லையில போய் குளிச்சுட்டு வாடி. வெளியே போய் ஊர் சுத்திட்டு வாரவ ஏதாவது கிருமியை கொண்டாந்துராத. ஊரெல்லாம் புதுசு புதுசா நோய் வருது. அம்மா ரங்கம்மாளின் குரல் அடுப்படியிலிருந்து ஓங்கி ஒலித்தது. மாற்று உடைகளையும் துண்டையும் எடுத்துக்கொண்டு பின்பக்க கதவை திறந்து கொண்டு வந்தாள். கிடுகு வைந்த கூரை தடுப்புதான் குளியல் அறை. அண்டாவில் நீர் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது. கிடுகு கதவை சாத்தி கொண்டு உடைகளை களைந்தாள். அப்போது கீழே விழுந்து உருண்டோடியது அவள் காட்டில் கண்டெடுத்த அந்த வளையல். அட, இத்தனை ஓட்டத்தில் இது எங்கனையோ விழுந்திருக்கும்ல நினைச்சேன் என எண்ணியவாறே குனிந்து அதை எடுத்து சொம்பில் நீர் எடுத்து அதை கழுவினாள். சுத்தமாக பளிச்சென ஆனது. அதை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு குளித்து உடைமாற்றி கொண்டு மறக்காமல் அந்த வளையலையும் எடுத்து துணிக்குள் மறைத்தவாறே வீட்டுக்குள் நுழைந்தாள். சமையலறையை தாண்டும் போது அடுப்படியில் சாதத்தை கிண்டிக் கொண்டிருந்த அம்மா திரும்பி பார்க்காமல் சொன்னாள். கருவாட்டு குழம்பின் வாசம் மூக்கை துளைத்தது. இந்தாடி, குளிச்சுட்டே இல்லை, சாமி மாடத்தில் இருந்து 90 எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட வந்துரு. என்று முனகியவாறே உள்ளறைக்கு வந்தாள். கதவை சாத்தி கொண்டு அந்த வளையலை எடுத்து மீண்டும் லைட் வெளிச்சத்தில் உயர்த்தி பார்த்தாள். அப்பொழுது அவள் பின்கழுத்தில் யாரோ பெரிதாக மூச்சு விடும் வெப்பம் சத்தமாக ஒலித்தது. சட்டென பயத்துடன் திரும்பினாள். யாருமில்லை. அந்த வளையலை அருகிலிருந்த மேஜை டிராயரில் வைத்து மூடினாள். பின் அறை கதவை திறந்து கொண்டு வெளியே சாப்பிட சென்று விட்டாள். அவள் சென்றதும் அந்த மேஜை டிராயர் சட்டென தானாக திறந்தது. அந்த வளையல் கரகரவென சுற்றியவாறே மேல் எழும்பியது. விற்றென கிளம்பி கரகரவென சுற்றியவாறே அந்த அறை எங்கும் சுற்றிவிட்டு மீண்டும் அந்த மேஜைக்குள் போய் உட்கார்ந்து கொண்டது. டம் என்ற சத்தத்துடன் மேஜை டிராயரும் சாத்தி கொண்டு விட்டது. அந்த மேஜை டிராயரிலிருந்து ஒரு பெண்ணின் சிறுபொலி சன்னமாக கிளம்பி பின் அடங்கியது. அத்தியாயம் 4. அந்த வளையலை பற்றி அதன் பிறகு சுத்தமாக மறந்து போனாள் ராசாத்தி. காலையில் சந்தைக்கு சென்றால், மதியம் வரப்பு வேலை, சாயங்காலம் தோழிகளுடன் விளையாட்டு, வந்ததுமே அடித்து போட்ட மாதிரி நல்ல தூக்கம். 2 நாட்கள் கழிந்த நிலையில் 3வது நாள் இரவு நல்ல தூக்கத்தில் இருந்தாள் அவள். அம்மா ரங்கம்மாள் கூடத்தில் பாய் விரித்து உறங்கிக் கொண்டிருந்தாள். பகல் முழுதும் செய்யும் வேலைகளால் படுத்தவுடனே அடித்து போட்டது போல உறங்கி விடுவாள். அதிகாலைதான் விழிப்பு தட்டும் அவளுக்கு. எழுந்து பின்கட்டுக்கு வந்து மாட்டிற்கு தீவனம் வைத்துவிட்டு பால் கறக்க ஆரம்பித்தாள் என்றால் அன்றைய வேலைகள் அவளுக்கு ஆரம்பித்துவிடும். அன்றாட வேலைகளை முடித்து இரவு 8 மணிக்குள் உறங்க சென்று விடுவாள். அதனால் தான் அதிகாலை 3 மணிக்கெல்லாம் எழ முடிகிறது. ராசாத்தியோ கேட்கவே வேண்டாம், படுத்தால் கும்பகர்ணிதான். அப்படிப்பட்டவளுக்கு இப்பொழுது ஏதோ விழிப்பு தட்டியது. கரண்ட் போயிருந்தது போல. இரவு விளக்கின் வெளிச்சம் இன்றி அரை இருட்டாக இருந்தது. மின்விசிறியும் சுழல்வதை நிறுத்தியிருந்தது. ஒரே புழுக்கமாக இருந்தது அவளுக்கு. மெல்ல கட்டிலை விட்டு கீழே இறங்கினாள். எழுந்து அறையின் ஜன்னலை நோக்கி போனாள். அதை கொக்கிகள் விடுவித்து திறந்தாள். குபுகுபுவென வெளிக்காற்று உள்ளே வந்து அவளை நனைத்தது. வெளியே தெரிந்த இரவு நேர வானத்தை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். கருநிற வானம், நட்சத்திரங்கள் ஏதுமின்றி மேகங்கள் அடர்ந்திருந்தது வானத்தில். மழை வரும் போல் காற்று வெளியே வீசிக்கொண்டிருக்க அதற்கு தகுந்தாற் போல மரங்கள் அப்படியும் இப்படியுமாக ஆடிக்கொண்டிருந்தது. அவர்களுடைய ஓட்டு வீட்டிற்கு சற்று தள்ளி ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்தது. வீட்டிற்கு சற்று தள்ளி அவர்களுடைய சொந்த வயல் பரப்பு. வயலுக்கு நடுவில் தான் வீடு அமைந்திருந்தது. வீட்டை சுற்றிலும் வேலி பரல் அமைக்கப்பட்டிருந்தது. ஓட்டு வீட்டை ஒட்டி சற்று தள்ளி இருந்த அந்த வேப்ப மரத்தை பார்த்தவளுக்கு திடுக்கென்றது. சந்தேகம் தோன்ற மீண்டும் உற்று பார்த்தாள். மரத்தின் கிளையில் எதுவோ வெள்ளையாய் அசைவது தெரிந்தது. பயத்தில் உடல் உதற மீண்டும் உற்று பார்த்தாள். ஆவென கத்த வாயை திறந்தவளுக்கு பயத்தில் வார்த்தையே வரவில்லை. மரத்தின் கிளையில் அமர்ந்து மசமசப்பான ஒரு வெள்ளையுருவம் தெளிவற்ற உடலோடு காற்றுக்கு ஊஞ்சல் போல் ஆடிக்கொண்டிருந்தது. முகம் மட்டும் வெளுத்த பெண்ணின் உருவம். அதன் கீழே புகை போன்ற உடல் அமைப்பு. அதன் கருத்த விழிகளின் பார்வை இவள் மேலேயே நிலைத்திருந்தது. அரண்டு போய் இவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே விருட்டென மரத்திலிருந்து இறங்கி சர்ரென ஜன்னல் அருகே வந்து நின்றது. பட்டென ஜன்னலை அரைந்து சாத்தினாள் ராசாத்தி. இதயம் பலமாக அதிர்ந்து கொண்டிருக்க வேகமாக அந்த அறையை விட்டு வெளியே ஓடி வந்து ஹாலில் உறங்கிக் கொண்டிருந்த தாயை இறுக கட்டி அணைத்தபடி படுத்து கொண்டாள். இறுக்கி அணைத்த மகளை உறக்கத்திலேயே முதுகில் லேசாக தட்டி கொடுத்தாள் ரங்கம்மாள். தாயின் அரவணைப்பில் சற்று ஆசுவாசம் கொண்ட ராசாத்தி சற்று நேரத்திலேயே உறங்கி போனாள்.
அதிகாலையில் எழுந்த ரங்கம்மாள் தன்னை அணைத்தபடி உறங்கிக் கொண்டிருந்த மகளை பார்த்துவிட்டு சிறு புன்னகையுடன் அவள் உச்சந்தலையில் முத்தமிட்டுவிட்டு எழுந்தாள். அவிழ்ந்த கூந்தலை அள்ளி முடிந்தவாறே சேலையை ஒழுங்குபடுத்தினாள். ராசாத்தியின் மீது போர்வையை போர்த்திவிட்டு எழுந்து வந்தாள். பின்புற கதவை திறந்தாள். இரவு பிரியாமல் இருட்டிலேயே இருந்தது. லேசான தூறல் வேறு. ஊதக்காற்று அவள் உடலை நடுங்க செய்தது. பொருட்படுத்தாமல் கிணற்றடிக்கு வந்து நீர் இறைத்து அண்டாக்களில் நிரப்பினாள். கை கால் முகம் அலம்பிக்கொண்டு மாட்டு கொட்டகைக்கு வந்தாள். பசுமாடு இவள் வருவதை உணர்ந்ததும் விருட்டென எழுந்து நின்று மா என்றது. தோ வந்துட்டேன் என்றவாறே அதனிடமே வந்து அதன் முகத்தை திமிலை தடவி கொடுத்தாள். கன்று குட்டி திமிரிக் கொண்டிருந்தது. அதன் கயிற்றை அவிழ்த்து பசுவிடம் கொண்டு விட்டாள். பசு கன்றை நாவால் நக்கி கொடுத்தது. கன்றுக்குட்டி முட்டி மோதிக்கொண்டு மடியில் வாய் வைத்து பால் குடிக்க ஆரம்பித்தது. அதை பார்த்து கொண்டிருந்தபடி வைக்கோலை எடுத்து வந்து பசுவின் முன் போட்டாள். கொட்டகையை கூட்டி பெருக்கி சுத்தமாக்கினாள். பின் கன்றை பிடித்து வந்து தாயிடம் விட்டுவிட்டு கைகளை கழுவினாள். பால் குண்டாவை எடுத்து கைகளில் விளக்கெண்ணெய் லேசாக தடவிக்கொண்டு பால் பீச்ச ஆரம்பித்தாள். பாதி குண்டா நிரம்பி இருக்கும். வீல் என்று வீட்டினுள்ளிருந்து ராசாத்தி அலரும் சத்தம் கேட்டதும் அதை அப்படியே கீழே போட்டுவிட்டு கொல்லை கதவை திறந்து கொண்டு வீட்டினுள் பாய்ந்தாள் ரங்கம்மாள். ராசாத்தி, என்னடி என்று பதறியவாறே கூடத்துக்கு ஓடியவள் திகைத்து போனாள். கூடத்தில் அங்கே அவளை காணவில்லை. முன்வாசல் கதவு திறந்து காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. திகைப்புடன் சுற்றுமுற்றும் பார்த்தாள். உள்ளறைக்கு ஓடினாள். அங்கும் அவள் இல்லை. வெளியே ஓடி வந்தாள். முன்வாசலில் சோகையாய் குண்டு பல்பு எரிந்து கொண்டிருந்தது. ராசாத்தி கத்தினாள். வெறும் காற்று மட்டும் மௌன பாஷையாய் வீசிக்கொண்டிருந்தது. முகமெங்கும் உயர்வை பூக்க பதட்டத்துடன் வெளியே ஓடி அங்கும் இங்கும் இருட்டில் ராசாத்தியை தேடினாள். என்னாச்சு? அலறல் சத்தம் கேட்டு கொஞ்ச நேரத்திலே எங்க போனா? யாராவது வந்து பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டானுங்களா? நினைத்த போதே பகீர் என்றது ரங்கம்மாளுக்கு. அத்தியாயம் 5. 13 வயது ராசாத்தியை தன் மருமகளாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஆசை இசக்கிமுத்து வகையராவில் சொந்தக்காரரான தங்கராஜுக்கு உண்டு. அவன் மகன் ராசாத்திக்கு முறைமாமன் வகை வரும். காடு, கழனி, தோட்டம், வீடு என எல்லாம் இருந்தும் அந்த வீட்டில் ஒழுக்கம் என்பது கொஞ்சமும் இல்லை. தங்கராஜின் மனைவி அவனுடன் போராடியே கிணற்றில் விழுந்து உயிரை மாய்த்து கொண்டவள். 3 மகன்கள், மூவருமே கடைந்தெடுத்த ஊதாரிகள், அயோக்கியன்கள். கடைசி மகன்தான் முத்துராஜு. 26 வயது. அவனுக்குத்தான் ராசாத்தியை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என தங்கராஜு நினைத்து கொண்டிருந்தார். தன்னளவுக்கு இல்லை என்றாலும் ரங்கம்மாள் இசக்கிமுத்து குடும்பம் கட்டு செட்டாக இருப்பதும், சொந்தத்தில் வேறு யாரும் தன் மகனுக்கு பெண் தர முன்வராத நிலையிலும் வயதுக்கு மீறிய வளர்த்தி கொண்ட ராசாத்தியை குடும்பத்துக்கு மருமகளாக கொண்டு வரலாம் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. 1970களில் சிறுவயதிலேயே விவாகம் என்பது பரவலாக இருக்கும் விஷயம்தான். என்றாலும் தங்கராஜு குடும்பத்துக்கு தன் மகளை தாரை வார்க்க இசக்கிமுத்து சம்மதிக்கவில்லை. கேட்ட தங்கராஜுவுக்கு, இல்ல ராஜு, அவ இன்னும் சின்ன பொண்ணுதான், இன்னும் 3 வருஷம் போகட்டும் என்று மழுப்பி விட்டான். அட என்ன மாப்பிள்ள நீ, நான் என்ன இப்பவேவா கல்யாணம் நடத்த கேட்குறேன்? என் 3 மருமவளுகளும் துப்பில்லாமல் இருக்காளுங்க. அவளுகளை விட ராசாத்தி கெட்டி, வந்தா என் குடும்பத்தை பலமாக நிற்க வச்சிருவான்னு தானே கேட்குறேன். அவள் உன் வளர்ப்பில்ல, இப்போ பரிசம் போட்டுக்கலாம், 3 வருஷம் கழிச்சு கண்ணால் வச்சுக்கலாம். என்ன சொல்கிற? என் காடு கழனியில் 1/4 பங்கும், என் பொஞ்சாதி நகையில் 150 பவுனும் தனியாக என் மவனுக்கு பொஞ்சாதியாக வரப்போகிறவளுக்கு தானே. யாரோ வர்றதுக்கு ஒன்று மண்ணா இருக்க நம்ம குடும்பத்தில் இருந்து ராசாத்தி வரட்டுமே. என்ன, என் பிள்ளையும் படிச்சிருக்கான், உத்தியோகம் பார்க்கான், அவனுக்கு என்ன குறைச்சலு? தங்கராஜு கித்தாப்பாய் கேட்க இசக்கிமுத்து அவனை முறைத்தான். என்ன குறைச்சலா? உன் மவன் மேலூரில் ஒருத்திய தனி கொடுத்தனை வச்சிருக்கிற செய்தி தான் ஊரே நாறுதே. நான் எப்படி என் மவளை உன் மகனுக்கு தர முடியும்? அதுவும் இல்லாமல் ஒரு அடிதடி கேஸில் 1 வாரம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தவன். என் மவ பச்சை புள்ள, விவரம் தெரியாதவ. அவளை எப்படி உன் மவனுக்கு கண்ணாலம் பண்ணி தர முடியும்? நட்பு முறையில் எப்போ வேணும்னாலும் நீ வரலாம். உறவு முறை வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு வர வேண்டாம். சொல்கிறேன்டு தப்பாக நினச்சிக்காத என சொல்லிவிட்டு நகர்ந்து போய்விட்டான் இசக்கிமுத்து. ஏற்கனவே கருத்த தங்கராஜின் முகம் இன்னும் கருத்து, மீசை ஒரு பக்கம் கோபத்தில் துடித்தது. அதன் பிறகு அதிகம் அவன் இவர்கள் வீட்டிற்கு வருவதில்லை. ஆனால் இசக்கிமுத்து இறந்த 6 மாதங்களில் ஒரு முறை வயல்வரப்பில் வேலை செய்து கொண்டிருந்த ரங்கம்மாளிடம் மீண்டும் அதே கோரிக்கையுடன் வந்து நின்றான் தங்கராஜு. காடு, கழனி, நகை, பங்கு என ஆசை காட்டினான்.
ஆசைதான் என்றாலும் ரங்கம்மாளுக்கு தன் கணவனுக்கு இஷ்டமில்லாத இந்த விஷயத்தை செய்ய மனம் இடம் தரவில்லை. அதுவுமின்றி கடைசி மகன் முத்துராஜுவின் செயல்கள் அவன் அப்பா அண்ணன்மார்களே தூக்கி சாப்பிடும் அளவுக்கு இருந்ததும் ஒரு காரணம். அவளும் பிடி கொடுக்காமல் தான் இருந்தாள். அடிக்கடி வீட்டிற்கு இது சம்பந்தமாக வரப்போக இருக்கையில் முத்துராஜுவும் கூட வர ஆரம்பித்திருந்தான். பாவாடை சட்டையில் அங்கும் இங்கும் வளைய வந்த ராசாத்தியை அவன் பார்த்த பார்வையில் ரங்கம்மாளுக்கு அடிவயிறு ஜிலீர் என்றது. பின் முடிவாக தங்கராஜிடம் சொல்லிவிட்டான். இதோ பாருங்க அண்ணே, முத்துராஜுக்கு இன்னும் வேற நல்ல வசதியான இடமா பார்த்துக்கிடுங்க. அவருக்கு இஷ்டமில்லாத காரியத்தை செய்ய எனக்கு மனசில்லை. அதோட அவள் இன்னும் சடங்காக கூட இல்லை. அதுக்கப்புறம் என்னன்றதை பார்த்துக்கலாம். அதுவரை இந்த வீட்டுக்கு அண்ணே வரவேணாமே என நாசுக்காக கையெடுத்து கும்பிட்டு அவர்களை அனுப்பிவிட்டாள். அதற்கடுத்த சில நாட்களில் எல்லாம் ராசாத்தி பெரிய மனுஷி ஆகிவிட்டாள். விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப உரிமையாக மேளதாளத்துடன் மாமன் முறை சீர் எடுத்து வந்த தங்கராஜுவையும் முத்துராஜுவையும் வாசலிலேயே வைத்து பேசி விரட்டாத குறையாக அனுப்பிவிட்டாள் ரங்கம்மாள். அவளுக்கு தெரியும், இந்த மாமன் முறை சீரை அனுமதித்தால் அதன்பின் இவர்களை மீறி ராசாத்தியை யாராலும் பெண் கேட்டு வர முடியாது என. அந்த அவமானத்தை மனதில் வைத்துக்கொண்டே கருவி கொண்டிருந்தார் தங்கராஜு. அந்த பொட்ட சிரிக்குக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருந்தா உங்களை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பியிருப்பா. அவ மக என்ன உலக அழகியா? அவளுக்காக நீங்க ஏன் அவமானப்படணும்? எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றினான் பெரிய மகன். ஆமாப்பா, எவ்வளோ ஏக்கரா பூமி வச்சிருக்கிற நம்ம குடும்பம் எங்க? பிச்சைக்கார 5 ஏக்கரா பூமி வச்சிருக்கிற அவ எங்க? இது 2வது மகன். 3வது மகனும் ஒத்து ஊதினான். கண்கள் சிவக்க மீசையை நீவிக்கொண்டே அவர்களை முறைத்தவாறே அருகில் வந்தவர், குடும்ப கௌரவம் மானம் மரியாதைன்னு ஒன்று இருக்கு. அது இங்கே இல்லை, அந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கு இருக்கு. அது இங்கே நம்ம குடும்பத்தை விட்டு பறந்து போய் ரொம்ப நாளாச்சு. இசக்கி முத்து காசுக்காரனா இல்லைன்னாலும் மானஸ்தன். அவன் பொஞ்சாதி ஒத்த பொம்பளையா இருந்து அந்த பொம்பளை பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்கா. இது வரைக்கும் ஒரு சொல் உண்டா? ஊரில் ஒரு பேச்சுண்டா? 15 வயசு பொண்ணுக்கு அம்மா மாதிரியா இருக்கிறா. அவகிட்ட யாராவது நெருங்க முடியுமா? ரங்கம்மாள்னாலே அலறானுங்க ஊர்க்காரனுங்க. ஒத்த பொம்பளையா இருக்கிற காடு கழனிய அப்படி பார்த்துக்கிட்டு வாரா. போட்டதெல்லாம் விளையுது. நேத்திக்கு கூட போய் பார்த்தேன். பச்சை பசேல்ண்டு கீரை கண்ணில் ஒத்திக்கிறாப்புல. கத்திரி பிஞ்சு வண்டை பூச்சி போட்டு இல்லாமல் அவ்வளோ அருமையாக வெள்ளாமல் பார்த்துக்கிட்டு இருக்கா. நமக்கும் இருக்கு அத்தனை ஏக்கர் பூமி. அதில் பாதி கடலில் இருக்குது. மிச்ச மீதியில் தண்ணி இல்லாமல் வறண்டு போய் காஞ்சு கிடக்கு. நம்ம கிணறு நீர் மட்டும் ஆழ போய்கிட்டே இருக்குது. ஆனால் அவள் வாய்க்கா கிணறு மட்டும் எப்பவும் தழும்பின மேனிக்கே இருக்கும். நடுவில் இருக்கிற ஒத்த கிணறு தான் அத்தனை அவள் ஏக்கர் பூமிக்கும் மூலதனம். அவள் வயல் வரப்பை ஒட்டித்தேன் நம்ம ஏக்கரா பூமி ஆரம்பமாகுது. வெளியில் நின்று பாருங்க அவள் வரப்பையும் நம்ம பூமியையும். தளன்னு சமஞ்ச கோமரி ஆட்டம் அவள் பூமி. காஞ்ச கைம்பொன்னா நம்ம பூமி. பார்க்க பார்க்க சகிக்கலை. ஒருத்தனுக்கு 3 பேர் இருக்கிறீங்க. எவனாவது ஒருத்தன் வந்து என்ன ஏதுன்ட்டு பார்க்குறீங்களா? என்னைக்காவது வந்து நின்று வாக்கியா வரப்ப பார்க்க வாங்கடான்னு கூப்பிட்டா வந்து நின்று கூலி வேலைக்கு வார உள்ள கையை பிடிச்சி இழுக்க வேண்டியது. எவ வருவா வேலைக்கு? நம்ம தோட்டத்துக்கு கூப்பிட்டாலும் எவனும் வாரதில்லை. பயந்து போன 10 பேர் தான் வாரானுங்க. எப்படி வெள்ளாம வீடு வந்து சேரும்? அந்த ரங்கம்மா வயக்காட்டுக்கு தேடி தேடி போகிறாளுங்க. அவள் புருஷன் இருந்த வரைக்கும் ஊர் தலைக்கட்டில் பஞ்சாயத்தில் அவன் சொல்கிறது தான் நியாயம், அவன் சொல்கிறது தான் தீர்ப்புன்னு இருந்துச்சு. ஊர் தலைவர் கூட அவங்கிட்ட தான் ஐடியா கேட்பார். அவன் பொண்ணை மருமகளாக்கிக்கிட்டா தோட்டமும் வயலும் ஒன்னாயிடும், மரியாதையும் தன்னால் வரும்னு தான் அந்த பொட்டச்சி முன்னாடி இத்தனை நாள் கெஞ்சிக்கிட்டு கிடந்தேன். இனிமே மயிலேண்டு இறகு போடாது, அதை புடுங்கினாத்தான் சரிப்பட்டு வரும் என கருவிக்கொண்டே அலைந்தார் தங்கராஜு. அதை கேள்விப்பட்டிருந்தாள் ரங்கம்மாள். அதிலிருந்து ஒரு பயம் அவள் அடிமனதில் இருந்து கொண்டே இருந்தது. முன்பு போல ராசாத்தியை தனியாக சந்தைக்கு அனுப்பவும் யோசனையாகத்தான் இருந்தது. இருந்தாலும் வேறு வீட்டுக்கு திருமணமாகி போகிறவள் தன் குடும்பத்தை போல் ஒரு விவசாய குடும்பத்துக்கு தான் வாக்கப்பட்டு போகிறாள். போகும் இடத்தில் இந்த மாதிரி காட்டு வேலை வீட்டு வேலை பழக வேண்டுமே. வேலைக்கு ஆள் குறைந்தால் நாமளும் களம் இறங்க வேண்டி வரும். அதற்காகத்தான் மகளை அங்கு இங்கு என அழைத்து கொண்டு திரிவது, வேலைகளை பழக்குவது. அன்றாட வேலைகள் இருந்தாலும் மகளின் மேல் ஒரு கண் வைத்துதான் இருந்தாள் ரங்கம்மாள். அன்று தான் சந்தைக்கு போகவில்லை என அவளை அடிக்க ஓடி வரும்பொழுது அந்த காட்டு பக்கம் ஓடினாள். ஆனால் ராசாத்தி அங்கெல்லாம் சென்றுவிட மாட்டாள் என்ற நம்பிக்கை இருந்தது. அவ்வளவுக்கு அதை பற்றி பயமுறுத்தி வைத்திருக்கிறாள்.
இப்பொழுது மகளை காணோம் என்றதும் நொறுங்கிவிட்டாள் ரங்கம்மாள். வயல் வரப்போடு ஓடி அங்கும் இங்கும் தேடிக்கொண்டிருந்தவள் காதுகளில் ராசாத்தியின் அழுகை சத்தம் கேட்டது. சத்தம் அந்த திசையை நோக்கி நெஞ்சை கையில் பிடித்து கொண்டு ஓடினாள். நேரம் விடிகாலை 4 மணி. சுத்தமாக இருள் பிரியாத நேரம். குளிர்காற்று உடலை ஊடுருவியது. அந்த குளிரிலும் வியர்வை வழிய ஓடி வந்தவள் சட்டென நின்றாள். அவள் வயக்காட்டை ஒட்டி சற்று தள்ளியிருந்த தங்கராஜுவின் வயக்காட்டில் இருந்துதான் அழுகை சத்தம் கேட்டது. வினாடி கூட தாமதிக்காமல் அந்த இடத்தை நோக்கி ஓடினாள் ரங்கம்மாள். பம்பு செட் அருகில் லைட் எரிந்து கொண்டிருந்தது. அதை குறிவைத்து ஓடினாள். ராசாத்தியின் அழுகை சத்தம் இப்பொழுது கிட்டக்கவே கேட்டது. ராசாத்தி என்று ஓங்கார குரலோடு பதற்றத்துடன் மூடியிருந்த பம்ப் செட்டின் கதவை உதைத்து தள்ளினாள் ரங்கம்மாள். உள்ளே அவள் கண்ட காட்சி அவளை நிலை குலைய வைத்தது. ஒரு மூலையில் தலைவிரி கோலமாக சட்டை கிழிந்து குத்துக்காலிட்டு அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் ராசாத்தி. சற்று தள்ளி தரையில் முத்துராஜுவின் உடல் மோட்டாரின் மேல் இரத்த வெள்ளத்தில் கிடந்தது. அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு வெளித்தள்ளி இருக்க அதிலிருந்து ரத்தம் பீரிட்டு கொண்டு வழிந்து தரையை நனைத்து கொண்டிருந்தது. ஹக் என்று நெஞ்சை அடைத்தது ரங்கம்மாளுக்கு. ஒதுங்கி நடந்து போய் அழுது கொண்டிருந்த மகளின் தோளை பற்றி உசுப்பினாள். அம்மாடி அம்மாடி. நிமிர்ந்து தாயை பார்த்துவிட்டு அம்மா என அவளை கட்டி கொண்டு விசும்ப ஆரம்பித்தாள் ராசாத்தி. வாமா, முதல்ல இங்கிருந்து போலாம். ஜாக்கிரதையாக மகளை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். தன் சேலை முந்தைய மகளின் மேல் போர்த்தி விட்டபடியே ஓட்டமும் நடையுமாக வீட்டை அடைந்தாள். வெளிலைட்டை அணைத்தாள். கதவை தாளிட்டு விட்டு வந்து மகளை உள்ளறைக்கு கட்டிலில் அமர வைத்தாள். விசும்பிக் கொண்டிருந்தவளின் கன்னத்தை தட்டி உசுப்பினாள். ராசாத்தி ராசாத்தி, இங்க பாருமா, என்ன நடந்துச்சு? நீ எப்படி அவங்க வயக்காட்டுக்கு போன? பதட்ட குரலில் கேட்ட தாயை நீர் மறைக்கும் விழிகளுடன் ஏறிட்டாள் ராசாத்தி. மா, நான் தூங்கிட்டு இருந்தேனா, திடீர்னு யாரோ என்னை தொட்ட மாதிரி இருந்துச்சு. யாரோ என் வாயை பொத்தி தூக்கிட்டு போனாங்க. ஓட்டமாக ஓடுனாங்க. தங்கராஜ மாமா வயக்காட்டுக்குள்ளே போனதுன்னு தான் தெரிஞ்சது அது முத்துராசு மாமான்னு. அவர் அந்த பம்பு செட்டு ரூமுக்குள்ள. அவள் சொல்ல சொல்ல ரங்கம்மாள் அச்சத்தில் விழி உறைந்து போனாள். பொத்தென்று ஒரு மூலையில் போய் உருண்டாள் ராசாத்தி. பயத்துடன் மூலையில் சுவரோடு சுவராக ஒண்டினாள். மெல்லிய மஞ்சள் பல்பு வெளிச்சத்தில் முத்துராஜு ஓர் அசுரன் மாதிரி தெரிந்தான். டீஷர்ட்டும் ஏத்தி கட்டிய லுங்கியுமாக தலை கலைந்து சிவந்த விழிகளுடன் அவளை நெருங்கினான். அவனது மூச்சு காற்றில் விடிய விடிய குடித்திருந்த சாராய வாசனை. கெட்ட வார்த்தை உதிர்த்து கொண்டே பேசினான். ஏண்டி, உங்க அம்மா என்ன பெரிய மதுரை மங்கம்மாளா? நீ என்ன மதுரை இளவரசியோ? பெரிய பிழுக்கு காட்டுறீங்க 2 பேரும். பிச்சைக்கார நாயங்களுக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ண கசக்குதோ? இன்னைக்கு உன்னை விடுறதா இல்லை. அப்புறம் உங்க ஆத்தா வந்து என் காலை விழுந்துதானே ஆகணும் என்றபடி அவள் மேல் பாய்ந்தான். திடீரென இடி போல் அவன் கன்னத்தில் ஓர் அறை விழுந்தது. அப்படியே பின் சுவற்றில் பறந்து போய் மண்டை மோதிக்கொண்டு கீழே விழுந்தான். ஒன்றும் புரியாமல் விழுந்தவன் பின்னந்தலையை தொட்டு பார்த்தான். அடிபட்ட வேகத்தில் புடைத்து வீங்கி இருந்தது. கண்களில் பூச்சி பறந்தது. படுத்த வாக்கிலேயே ராசாத்தியின் பக்கம் திரும்பினான். தலைவிரி கோலமாக முழங்கால்களை கட்டிக்கொண்டு விசும்பிக் கொண்டிருந்தாள். இவளா அடித்தாள் தன்னை? மெல்ல தட்டு தடுமாறி எழுந்து உட்கார்ந்தான். கன்னத்தை தடவி பார்த்தான். சுரியில் என எரிந்தது. 5 விரல்கள் பதிந்த அடையாளம் நன்கு தெரிந்தது. இவ்வளோ பெரிய அடியை இந்த சின்ன பெண்ணை அடித்தது? நம்ப மாட்டாமல் அறையை சுற்றி முற்றி பார்த்தான். மௌனமாக இருந்தது அந்த இடம். சுள் என்று கோப கனல் மண்டையில் மூல, சிரிக்கும் அவளே என்ற வசனத்துடன் எழுந்து நின்று அவளை உதைக்க காலை தூக்கினான். அதே நிமிடம் ராசாத்தி வெடுக்கென தலையை உயர்த்தி பார்த்தாள். தூக்கிய காலை சரேரென கீழே இறக்கினான். இந்த முகம் அவன் முகத்தில் சொல்ல முடியாத பயம் தோன்றியது. முகத்தில் பீதி பரவ அப்படியே பின்னுக்கு நகர்ந்தான். அந்த முகம் இப்பொழுது செந்தனலாய் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. சடார் என எரியும் முகத்துடன் எழுந்து நின்றது. ஆவென அலற முயன்ற அவனின் மேல் குபீரென ஒரு மின்னல் போல் பாய்ந்தது. முத்துராஜின் மரண ஓலம் அந்த சிறிய பம்பு செட்டு அறைக்குள்ளேயே அடங்கி போனது. அத்தியாயம் 6. ராசாத்தி சொல்லிக் கொண்டிருந்தாள். திடீர்னு எனக்கு தூக்கம் வந்ததுமா. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்புறம் கனவுல ஏதேதோ சத்தம்லாம் கேட்டுச்சு. விழிப்பு தட்டினப்போ அங்க அவள் குரலில் நடுக்கம். மகளின் முதுகை ஆதரவாக தட்டி கொடுத்தாள் ரங்கம்மாள். அங்க யார் வந்து இதை பண்ணாங்கன்னு உனக்கு தெரியலையாமா?
உன்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ண முத்தராசை யாரோ கொன்று இருக்காங்கம்மா. அது யாருன்னு கூடவா உனக்கு தெரியல? ம். கண்ணீருடன் பரிதாபமாக தலையாட்டினாள் ராசாத்தி. தெரியலம்மா, நான் பார்க்கல என்றவாறு தாயின் தோளில் சாய்ந்தாள். பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டவாறே மகளின் முதுகை தட்டி கொடுத்து கொண்டிருந்த ரங்கம்மாள் அப்பொழுதுதான் அதை கவனித்தாள். அந்த வளையலை. ராசாத்தியின் வலது கையில் பிளாஸ்டிக் வளையல்களுடன் ஒரு தங்க வளையல் பளபளத்தது. என்ன இது? புதுசா இருக்கே. ராசாத்தி, இது என்ன? யாரோட வளையல் இது? ராசாத்தியும் அப்பொழுதுதான் கவனித்தாள். அவள் முகத்தில் ஒரு மாறுதல். இது அந்த வளையல்ல, இது எப்படி தன் கையில் வந்துச்சு? யோசித்தாள். முன்தினம் இரவில் அந்த வளையலை எடுத்து பார்த்து கொண்டிருந்து விட்டு கையில் போட்டவாறே அப்படியே உறங்கி போனதும் நினைவுக்கு வந்தது. ஐயோ, அம்மா கேட்டா என்ன பதில் சொல்றது? ஏதடி இது? யார் தந்தது? கேட்ட ரங்கம்மாளின் முகத்தில் கண்டிப்பு கலந்த கோபம். அம்மா, அது மென்று விழுங்கினாள். சொல்லு. பார்த்தா தங்க வளையல் மாதிரி இருக்கு. ஏது? உண்மையை சொல்லு. அம்மா, இதை ஊர்ப்புறத்தில் இருக்கிற ஐயனார் கோவில் வேப்ப மரத்துக்கிட்ட கண்டெடுத்தேம்மா. பொய் சொன்னாள். பளீர் என்ற அறை விழுந்தது அவள் கன்னத்தில். உண்மையை சொல்லு. கீழே கடந்ததா இல்லை சிநேகிதிங்க யாராச்சும் கொடுத்தாங்களா? அவள் கேள்வியில் உஷ்ணம். இல்லம்மா, உண்மையிலே கீழே தான் கிடந்துச்சு. ஐயனார் கோயில் வேப்ப மரத்துக்கிட்ட தான் கிடந்துச்சு. கோவிலுக்கு போகிறப்போ பார்த்தேம்மா, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ரங்கம்மாள் மகளின் முகத்தையே உற்று பார்த்தாள். பின், சரி, நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். அதை கொடு. ஐயனார் கோவிலே கொண்டு போய் உண்டையில் போட்டுடுறேன். கழட்டு என்றதும் மறுபேச்சில்லாமல் வளையலை கழட்ட முயன்றாள் ராசாத்தி. முடியவில்லை. இறுக்கமாக இருந்தது. கழட்ட முயல வளையல் இன்னும் இருக்குவது போல் இருந்தது. ரங்கம்மாளும் சேர்ந்து அதை கழட்ட முயற்சி செய்தாள். முடியவில்லை. வலியில் முகம் சுளித்தாள் ராசாத்தி. அம்மா, வலிக்குதுமா. ஆச்சரியமாக இருந்தது அவளுக்கு. நேற்று இரவு பார்க்கும்போது பெரிய வளையலாக பெரியவர்கள் போடுவது போல் இருந்தது. கையில் அணிந்த போது நழுவி நழுவி விழுந்தது. இப்பொழுது கழற்றவே முடியாமல் இறுக்கமாக உள்ளதே. கழட்டி பார்த்து பார்த்து ராசாத்தியின் பிஞ்சு கை சிவந்ததுதான் மிச்சம். என்னடி இது என சலித்து கொண்டாள். யாராவது உடம்பப்பட்டவங்க உன் கையில் இதை பார்த்தாங்கன்னா என்ன நினைக்க மாட்டாங்க? இதை திருடிட்டன்னு தானே நினைப்பாங்க. ஏண்டி இந்த புத்தி உனக்கு? கீழே எது கிடந்தாலும் அது நமக்கு சொந்தம் இல்லடி. பூமிக்கும் அந்த சாமிக்கும் தான் சொந்தம். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அவள் அலுப்புடன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே வெளியே ஏதோ கூச்சலும் கூக்குரலுமாக கேட்க ஆரம்பித்தது. ஐயோ மவனே என்ற தங்கராசின் ஒப்பாரி குரல் காற்றில் மிதந்து வந்து இருவரது காதுகளையும் எட்டியது. திகீர் என்றது ரங்கம்மாளுக்கு. அத்தியாயம் 7. விடிந்திருந்தது. பக்கத்து வயல்காட்டில் ஒரே கூச்சலும் சலசலப்புமாக கிராமத்து மக்கள் நின்றிருந்தனர். போலீஸ் ஜீப் வரப்பு மேட்டில் நின்றிருந்தது. ஒரு இளவயது எஸ்ஐ வந்திருந்தவர் அனைவரிடமும் விசாரணை செய்து கொண்டிருந்தார். வந்தவுடனே முத்தராஜன் பாடி கிடந்த கோலத்தை கண்ணில் வாங்கியதுமே திடுக்கிட்டார். முகமெல்லாம் இரத்த கலரியாக கிடந்தது. மோட்டாரின் மேல் கால் படிந்திருந்தது. காலையில் மோட்டார் போட பம்பு செட் அறைக்கு வந்த காவலாளிதான் இவன் கோலம் கண்டு அலறி ஊரை கூட்டியது. அனுபவம் வாய்ந்த கான்ஸ்டபிள் பார்த்த உடனே சொல்லிவிட்டார். கண்ணை நோண்டி இருக்காங்க சார். பாருங்க, மொழி கொச கொசண்டு வெளியில தள்ளி இருக்கு. உடல் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு கொண்டிருப்பதை கூட்டத்தோடு கூட்டமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் ரங்கம்மாள். ராசாத்தியை வீட்டை விட்டு காலை வெளியே வைக்காதே என சொல்லி கதவை பூட்டி விட்டுதான் வந்திருந்தாள். பக்கத்து வயல்காட்டிற்கு சொந்தக்காரியான அவளிடமும் விசாரணை நடைபெற்றது. ஏதேனும் சத்தம் கேட்டதா, இரவு வேறு யாரேனும் இந்த பக்கம் வந்தார்களா என விசாரித்தார் எஸ்ஐ. இல்லை, எந்த சத்தமும் கேட்கவில்லை, யாரையும் பார்க்கவில்லை என சொல்லிவிட்டாள். இதயம் பக் பக் என அடித்து கொண்டது. போலீஸுக்கு ஏதாவது தெரிந்துவிடுமோ என்ற அச்சம் வேறு. ஐயனாரப்பா என மனதுக்குள் பய பிரார்த்தனை வேறு. தங்கராஜின் மற்ற 3 மகன்களும் கோபத்துடன் அந்த சப் இன்ஸ்பெக்டரிடம் விவாதித்து கொண்டிருந்தனர். அந்த கொலைகாரன் யாருன்னு உடனே கண்டுபிடிச்சு என்கிட்ட கொடுங்க சார். அவனை கண்டந்துண்டமாக வெட்டி சாச்சாதான் எங்களுக்கு நிம்மதி. ஆவேசமாக பேசியவர்களை கையமர்த்தி விட்டு சிறிது நேரம் விசாரணை நடத்திவிட்டு கிளம்பி விட்டார் அந்த சப் இன்ஸ்பெக்டர். திரும்பி வீட்டிற்கு நடக்க ஆரம்பித்த ரங்கம்மாளை நிறுத்தியது தங்கராஜுவின் ஆவேச குரல். ஏய் நில்லுடி! கோபமாக ஒலித்த அந்த குரலை கேட்டதும் டக்கென நின்று விட்டாள் ரங்கம்மாள். திரும்பி பார்த்தாள். இதயம் படபடத்தது. வேக வேகமாக தங்கராஜு இவளை நோக்கி வருவது தெரிந்தது. கலைந்த தலை, சிவந்த கண்கள், நலுங்கிய உடை என அவரை பார்க்கவே என்னவோ போலிருந்தது.
இவள் அருகில் வந்து நின்று அவளை பார்த்த பார்வையில் நெருப்பு பறந்தது. அண்ணே என்றாள் தைரிய குரலில். அண்ணனா? அந்த உறவுதான் வேண்டாம்ட்டு உன் பொண்ணு சடங்கு விட அவளை வெட்டி முறிச்சுக்கிட்டு அனுப்புனியே, அப்புறம் என்ன நொன்ன? என்னடி செஞ்சீங்க என் பிள்ளைய? ஆத்தாளும் மகளும் சேர்ந்து கொண்டு போட்டீங்களே, எவன் கூட சேர்ந்து இதை பண்ணினீங்க? சராமரியாக வந்து விழுந்தது கேள்வி. மிரண்டு போனாள் ரங்கம்மாள். கொலையா? என்னன்னே சொல்றீங்க? நடிக்காதடி. ராத்திரிக்கு என் புள்ள உன் மவளை தூக்கிட்டு வர போறதா சொல்லிப்புட்டுதான் வந்த அவனை கொன்னு புட்டீங்களேடி. சும்மா விடமாட்டேன் உன்னையும் உன் மவளையும். ஒரு பொட்டை குட்டி கையால சாகிறதுக்கா அவனை வளர்த்தேன்? மவளை செத்தீங்கடி நீங்க. இனி உன் மவளை உன்னால காப்பாற்றவே முடியாது. என் மவனுக்கு பொண்டாட்டியே ஆக மறுத்த அவளை ஊருக்கே பொண்டாட்டியாக்கி காட்டுறேன் பாரு. அவமானம் தாங்க முடியாம நாக்கை புடுங்கிக்கிட்டு நீ உத்தரத்துல தொங்கல. என நாக்கை மடித்து கண்களை உருட்டி அவளை அனல் தெறிக்கும் விழிகளால் ஒற்றை விரலை நீட்டி எச்சரித்து விட்டு விடு விடுவென திரும்பி நடந்தார் தங்கராஜு. அப்படியே திக்பிரமை அடித்து போய் நின்றிருந்தாள் ரங்கம்மாள். அத்தியாயம் 8. அவளை கொன்னு பொலி போடணும். சும்மா விட்டுட்டு வந்துட்டீங்களே. அப்பவே என்கிட்ட சொல்லியிருந்தா நாங்களும் சேர்ந்து போயிருப்போம்ல. தம்பி ஏன் தனியா விட்டீங்க? அந்த கழுதைகளுக்கு எவ்வளவு கோராசம்! குதித்து கொண்டிருந்தனர் 3 மகன்களும். ஹாலில் இருந்த ஊஞ்சல் கிரீச்சிட ஆடியபடியே யோசனையில் ஆழ்ந்திருந்தார் தங்கராஜு. இல்லடா மகன்களா, ஒத்தையில் இதை செய்ய அவளுகளுக்கு துணிச்சல் இல்லை. கண்டிப்பா வேற யாரோ ஆம்பளை ஒத்தாசையா இருந்திருக்கணும். அவன்தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். நேற்று ராவில நம்ம தோட்ட வீட்டில் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு பொண்ணு தூக்க போறேன்ட்டு கிளம்பி இருக்கான். தோட்ட காவலாளி முனியை வந்து என்கிட்ட சொன்னான். அவன் பின்னாடியே துணைக்கு போய் பாரு, ஏதாச்சும் பிரச்சனையாகாம பார்த்துக்கண்டு நான் முனியனை அனுப்பி வச்சேன். அப்போ முனியனுக்கு விவரம் தெரிஞ்சிருக்கும்ல. அவனை கூப்பிட்டு விசாரிச்சிங்களா? அவன் எங்க? அவனை காலையிலிருந்தே காணோம். தோட்டத்தில், அவன் வீட்டில், வயக்காட்டில் எங்கேயுமே அவன் இல்லை. அவனை தேடத்தான் ஆள் அனுப்பிச்சிருக்கேன். அதே நேரம் வீட்டின் தாழ்வாரத்தில் யாரோ வந்து நின்று குரல் கொடுத்தனர். ஐயா ஐயா, இதோ வந்துட்டானுங்க பாரு என்றபடியே வாசலுக்கு வந்தார் தங்கராஜு. பின்னாடியே 3 மகன்களும். பண்ணையாட்கள் 2 நின்றிருந்தனர். முகத்தில் களைப்பு, உடல் எல்லாம் புழுதி மயம். இடுப்பில் வேஷ்டி உருமா போல் கட்டியிருந்தனர். என்னடா, எங்க அவன்? ஐயா, அவன் குன்னூராங்காட்டுக்கு பக்கத்தால இருக்கிற பாடடைஞ்ச ஒரு கோயிலுக்குள்ளார பதுங்கி இருந்தானுங்க. கோயிலை விட்டு வெளியே வரவே மாட்டேன்னுட்டானுங்க. பேயி கொலைன்னு ஒரே பிலாக்கணம் பாடுனா. தட்டி தூக்கியாந்துட்டோம்ல. பண்ணை வீட்டில் தான் கட்டி போட்டு வச்சிருக்கோம். நீங்க வந்தீங்கண்டா விசாரிச்சிடலாம். துண்டை உதறி தோளில் போட்டவாறே கிளம்பினார் தங்கராஜ். பின்னாடியே 3 மகன்களும். இரவு 1:30. தங்கராஜுவின் பண்ணை வீடு இருட்டில் கிடந்தது. நீண்ட பெரிய குடிசை வீடுதான் அது. அதை சுற்றி நிறைய பழமரங்கள், தென்னை மரங்கள், நடுவில் வட்டக்கேணி. வீட்டின் முன் மல்லிகை பந்தல். வீட்டினுள் நடுவில் இருந்த ஒரு தாங்கு கட்டையில் கட்டி நிற்க வைக்கப்பட்டிருந்தான் முனியன். 40 வயதுக்கு உழைத்து உழைத்து உரம் ஏறியிருந்த உடல். உடலெல்லாம் அடி வாங்கிய புடைப்பு. முகம் வீங்கியிருந்தது. கடைவாயில் இரத்த கசிவு. அரை மயக்கமாயிருந்த முனியனின் காதுகளில் யாரோ நடந்து வரும் ஓசை. மெல்லிய கொலுசு சத்தம். மல்லிகை பந்தலில் இருந்து கிளம்பிய மல்லிகையின் மனம் இப்பொழுது அதிகமாக அடிக்க துவங்கியது. மெல்லிய தென்றல் காற்று சற்று அதிக வீச்சுடன் ஆங்காரமாக வீச துவங்கியது. சுற்றிலும் இருந்த மரங்கள் காற்றுக்கு பேயாட்டம் போட துவங்கின. ஒரு பெண்ணின் சிரிப்பொலி கலகலவென கேட்க துவங்கியது. தலையை தொங்க போட்டபடி நின்றிருந்த முனியன் காதுகளில் அந்த சிரிப்பொலி விழுந்ததுமே விசுக்கென தலையை நிமிர்த்தினான். அவன் கண்களில் பயம் பரவியது. இதயம் தாறுமாறாக துடிக்க தொடங்கியது. மூடி பூட்டப்பட்டிருந்த பண்ணை வீட்டின் கதவு படீரென திறந்து வாசலில் வெண்ணிற புகை ஒன்று வெளிச்சமாக பரவியது. அந்த புகையிலிருந்து அவள் தோன்றினாள். அவளது தோற்றத்தை பார்த்ததுமே பயத்தில் அலறினான் முனியன். என்னை விட்டுடு, என்னை விட்டுடு! நெருங்கி அருகில் வந்தவள் கூர்நகங்கள் நீண்ட தன் கைகளினால் அவன் கழுத்தை பற்றினாள். அசாத்தியமான பிடி. அவன் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தாள். கழுத்து நெறிபட ஆரம்பித்தது. காற்றுக்கு தவித்தான் முனியன். கண்களிலிருந்து ரத்தம் கொட்டியது. சற்று நேரத்திற்கெல்லாம் தலை துவண்டு சாய்ந்தது. வெறித்த விழிகளுடன் அதை பார்த்தவாறே அந்த பெண் உருவம் மறைந்து போனது. தங்கராஜும் அவரது மகன்களும் வந்து பார்த்து அதிர்ந்து போய் நின்றனர். அவர்களுடைய பண்ணை வீடு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது.
அத்தியாயம் 9. இருசங்காடு கேட்டது யாரு, இறங்குங்க. கண்டக்டர் குரல் கேட்டதும் கோழி தூக்கம் போட்டு கொண்டிருந்த அந்த இளைஞன் சட்டென கண் விழித்தான். தன் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினான். அடர்ந்த முடியை ஒட்ட வெட்டி இருந்தான். மாநிறம், கண்களில் குளிர்கண்ணாடி, அளவான மீசை, சாம்பல் நிற ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட் அணிந்து கருப்பு நிற பெல் பாட்டம் பேண்ட்டும் அணிந்து சட்டையை லெதர் பெல்ட்டின் உதவியால் இன் செய்திருந்தான். சூட்கேஸுடன் இறங்கிய அவனது கால்கள் நடந்தது தங்கராஜுவின் வீட்டை நோக்கி. சித்தப்பா என்ற குரல் கேட்டு ஊஞ்சலில் தளர்வாய் உட்கார்ந்திருந்த தங்கராஜு நிமிர்ந்து வாசலை பார்த்தார். இந்த 2 மாத காலங்களில் முத்துராஜு முனியன் கொலை சம்பவங்களுக்காக கோர்ட்டு கேஸ் என அலைந்து மனுஷன் பாதியாக போயிருந்தார். அந்த பெல் பாட்டம் இளைஞன் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான். அடடே, எத்திராஜுவா, வா வா. எவ்வளோ வருஷமாச்சு உன்னை பார்த்து? 4 வருஷம் இருக்குமா? இப்பதான் வரியா? சற்று உற்சாகத்துடன் அவனை வரவேற்ற தங்கராஜு தள்ளி அமர்ந்து ஊஞ்சலில் அவனை அமரச் சொன்னார். சூட்கேஸை தன் மடியில் வைத்து கொண்டு அமர்ந்தான் எத்திராஜு. குளிர் கண்ணாடியை கழற்றி சட்டையில் சொருகி கொண்டே பேசினான். இப்பதான் கடைசி பஸ்ஸுக்கு வந்தேன் சித்தப்பா. படிப்பு ட்ரைனிங்லாம் முடிஞ்சதா? அவர் கேட்க தன் சட்டை பையிலிருந்து அந்த அரசாங்க காகிதத்தை எடுத்து நீட்டினான். வாங்கி படித்து பார்த்ததுமே அவர் முகம் மலர்ந்தது. அடடே, பரவாயில்லையே, நம்ம ஊருக்கே இன்ஸ்பெக்டராக வந்துட்டு போல இருக்கே, ரொம்ப நல்லது. ஆமாம் சித்தப்பா, எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டராக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் நல்லபடியாக முடிஞ்சது. நம்ம ஊருக்கே கேட்டு வாங்கிட்டேன். சுத்துப்பட்டு 4 கிராமத்துக்கும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தான். சொன்னவன் குரலை தனித்து கொண்டான். முத்துராஜு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன நடந்தது சித்தப்பா? அவன் கேட்கவும் அவர் முகம் இருண்டது. அது என்னன்னே தெரியலப்பா. அதை விசாரிக்கத்தான் முனியனை கட்டி தூக்கி அந்தோம். அவனையும் யாரோ எரிச்சு கொலை பண்ணிட்டானுங்க. ஒன்றுமே விளங்கலை. கவலைப்படாதீங்க சித்தப்பா, நான் வந்துட்டேன்ல. இனி இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன் என சொல்லியபடி எழுந்தான். அட, எங்கப்பா எழுந்திரிச்சிட்ட? இரு, அண்ணன்மார்க வந்துடுவாங்க, இங்கேயே தங்கியிருப்பா. இல்லை சித்தப்பா, அது நல்லா இருக்காது. எனக்கு கவர்மெண்ட்டில் ஒரு வீடு அலாட் பண்ணியிருக்காங்க. ஊர் தலைவரை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஒத்த புளிய மரம் கிட்ட இருக்குல்ல ஒரு ஓட்டு வீடு, அங்கே தான். சாவி வாங்கிக்கிட்டேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். வரேன் சித்தப்பா, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். சொல்லிவிட்டு சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கிளம்பியவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தார் தங்கராஜு. சொந்த அண்ணன் மகன். அண்ணனும் அண்ணியும் இறந்த பிறகு இவர்தான் அவனை வளர்த்து படிக்க வைத்தவர். சிறுவயதிலிருந்தே ஹாஸ்டலில் தங்கி படித்தவன் எத்திராஜ். அவ்வப்போது லீவில் ஊருக்கு வந்து போவான். இவனுடைய பங்கு சொத்தே நிறைய ஊருக்குள் இருக்கிறது. அதை பாதிக்கு மேல் கைப்பற்றி விட்டார் தங்கராஜு. அவனை படிக்க வைத்ததும் அதை விற்ற பணத்தில்தான். அதை பற்றியெல்லாம் எத்திராஜு கவலைப்படவில்லை. சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பது அவன் லட்சியம். அதற்காகவே நன்கு படித்து உழைத்து பிடித்த போலீஸ் வேலையிலும் சேர்ந்து விட்டான். மாலை மங்கி இருள் சூழ ஆரம்பித்திருந்த நேரத்தில் ஒற்றை புளியமரம் செல்லும் சாலையில் மண் பாதையில் நடந்து கொண்டிருந்தான் எத்திராஜ். சுவர் கோழிகளின் ரீங்காரம் துவங்கிவிட்டது. பத்தாததற்கு தவளைகளின் கிரக் கிரக் ஓசை வேறு. ஒற்றை புளியமரம் தாண்டி சற்று தூரத்தில் பவழமல்லி மரத்துடன் தனியாக இருந்தது அந்த ஓட்டு வீடு. நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு புதிதாக சுண்ணாம்பு அடிக்கப்பட்டிருந்தது. ஒரு நிமிடம் அந்த வீட்டை பார்த்தான். ஏதேதோ நினைவுகள் மனதில் அலைமோதியது. தலையை உலுக்கி விட்டு கொண்டான். வீட்டை சுற்றிலும் வேலிப்படல் போடப்பட்டிருந்தது. வீட்டின் முன் ஒரு ஓரமாக நீர் நிரப்பி வைக்கும் தொட்டி நீருடன் இருந்தது. ஓட்டின் மேல் முல்லை கொடி படர்ந்து இரவு நேரத்திற்கு நல்ல சுகந்தம் வீசிக்கொண்டிருந்தது. பவழமல்லி மரம் பூத்து அதன் பூக்கள் வீட்டின் மேலும் வீட்டின் முன் வாசலிலும் சுற்றி பரவி விழுந்து கிடந்தது. எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையான சுகந்தம் அந்த பகுதியிலே பரவியிருந்தது. சூட்கேஸை திண்ணையில் வைத்துவிட்டு தன்னிடமிருந்த சாவியை கொண்டு பூட்டை விடுவித்து திறந்தான் எத்திராஜு. கூடத்திற்குள் நுழைந்தான். சுவிட்சை தட்டினான். ஹாலில் குண்டு பல்பின் மஞ்சள் வெளிச்சம் சன்னமாக பரவியது. அதன் வெளிச்சத்தில் வீட்டை சுற்றிலும் பார்த்தான். ஓரளவு நடுத்தரமான ஹால். ஓர் உள்ளறை. ஹாலை கடந்து சமையலறை. ஹாலில் ஒரு ஜன்னல். உள்ளறை சமையலறையில் தலா ஒரு ஜன்னல்கள். ஜன்னல்களை திறந்து விட்டான். காற்று குபு குபுவென வந்தது. தன் ஒருவனுக்கு இந்த வீடு ஏகதேசம். இந்த வீட்டிற்கு இவன் இதற்கு முன் நிறைய தடவை வந்திருக்கிறான். அதெல்லாம் அடச்ச
நினைக்கக்கூடாது, கூடாது. தலையை உலுக்கி விட்டு கொண்டான். உடைகளை களைந்துவிட்டு லுங்கிக்கு மாறினான். சோப்பு டவல் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். வெளியே சற்று பின்னாடிதான் குளிக்கும் அறையும் டாய்லெட்டும் இருந்தது. அந்த காலத்திலெல்லாம் வீடுகளில் குளியலறை கழிவறை வீட்டிற்கு வெளியிலோ அல்லது கொல்லையிலோ தான் இருக்கும். வெளி லைட்டை போட்டுவிட்டு வாசல் கதவை சாத்திவிட்டு பாத்ரூமில் நுழைந்தான். அலுமினிய வாளிகளில் தண்ணீர் நிரப்பப்பட்டிருந்தது. ஆனந்தமாக குளித்துவிட்டு தலையை துவட்டியவாறே சோப்பு மனத்துடன் வெளியே வந்தவன் திகைத்தான். வாசல் திண்ணையில் யாரோ ஒரு பெண் தூணில் சாய்ந்தவாறு அமர்ந்திருந்தாள். நீல நிற பாவாடை தாவணியில் அந்த இருட்டு வேளைக்கு ஒரு ஓவியம் போல தெரிந்தாள். மங்கலான லைட் வெளிச்சம். லைட் இப்போது விட்டு விட்டு எரிந்தது. அவள் அருகில் ஒரு வயர் கூடை. அதிலிருந்து ஏதோ குழம்பு வாசம் மூக்கை துளைத்தது. யாரது என்று உரக்க குரல் கொடுத்தான் எத்திராஜ். அவள் சட்டென எழுந்து நின்று சற்று முன்னால் நகர்ந்து வந்தாள். மஞ்சள் பல்பின் ஒரு பாதி வெளிச்சம் அவள் மேல் விழுந்தது. அது ராசாத்தி. யாரு நீ? இந்த வேளையில இங்க வந்திருக்கியே? குரல் சந்தேகத்தோடு ஒலித்தது. என் பேர் ராசாத்தி. உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். சூடான கோழி குழம்பு வறுவல். சாப்பாடு வந்து சாப்பிடுங்க. நாட்டுக்கோழி குழம்புனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, அதான் கொண்டு வந்தேன். அவளுடைய குரலின் ஆழம் அவனை என்னவோ செய்தது. அவளது பேச்சும் தொனியும் எத்திராஜுக்கு ஏதோ நினைவுபடுத்தியது. ச, மீண்டும் அதே நினைவு. நீயே எனக்கு சாப்பாடு கொண்டு வரணும். முதல்ல நான் இங்கே வர்றேன்னு உனக்கு யார் சொன்னது? யாராவது கொடுத்து விட்டாங்களா? ஊர் தலைவரா இல்லை தங்கராஜ் சித்தப்பாவா? படபடவென அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரு சின்ன புன்னகையுடன் அவனை நெருங்கி உற்று பார்த்தாள் ராசாத்தி. நல்ல ஆழமான பார்வை. அந்த நீல நிற விழிகள் அவனை ஊடுருவி உடல் எங்கும் ஏதோ மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வு. சில வினாடிகள்தான். பின் பதிலேதும் பேசாமல் நின்று விட்டான். அவள் வீட்டினுள் சென்றாள். அவனும் பின்னாடியே சென்றான். அர்த்தமுள்ள சிரிப்பொன்றை உதிர்த்தவாறே சாப்பாட்டு கூடையை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தாள் ராசாத்தி. கூடத்தில் ஒரு துண்டை விரித்து அதில் உட்கார்ந்தான் எத்திராஜ். தட்டை வைத்து அதில் உணவை சுட சுட பரிமாறினாள். எதுவும் பேசாமல் அள்ளி சாப்பிட ஆரம்பித்தான். அவன் சாப்பிட்டு முடிக்கும் வரை இவளும் எதுவும் பேசவில்லை. பின்பு அவனுக்கு கை கழுவ நீர் எடுத்து தந்து துடைக்க துண்டு எடுத்து கொடுத்தாள். தட்டை கழுவி வைத்தாள். சாப்பாட்டு கூடையை எடுத்துக்கொண்டாள். வாசலுக்கு வந்து நின்றாள். திரும்பி பார்த்தாள். சிமிட்டாத விழிகளுடன் அவளையே பார்த்தபடி கூடத்தில் நின்று கொண்டிருந்தான் எத்திராஜ். மீண்டும் அவனிடம் வந்தாள். நீங்க இங்க இருக்கிற வர 3 வேளை சாப்பாடும் உங்களுக்கு நான் தான் கொண்டு வந்து தருவேன். என்ன சரிதானே? நான் தந்தா சாப்பிடுவீங்க தானே? அவள் தலையை சாய்த்து ஒய்யாரமாக கேட்க இவன் தலையை ஆட்டினான். அவள் சிரித்தபடியே மெல்ல நடந்து போய்விட்டாள். அவள் சென்ற சிறிது நேரம் கழித்துதான் எத்திராஜுக்கு தான் அப்படியே வாசலில் நின்று கொண்டிருக்கிறோம் என தெரிந்தது. யார் இவள்? எங்கிருந்து வருகிறாள்? நாம் ஏன் அவள் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினோம்? ஏன் கேள்வி கேட்கவோ மறுக்கவோ தெரியவில்லை? குழம்பினான். சாப்பிட்ட கையை முகர்ந்து பார்த்தான். கோழி குழம்பின் வாசம் அடித்தது. அதையும் மீறி செண்பக மலரின் வாசனை ஆளை தூக்கியது. சற்று நேரத்திற்கெல்லாம் தூக்கம் கண்களை சுழற்றி கொண்டு வர கட்டிலில் படுத்து உறங்கி போனான் எத்திராஜ். அத்தியாயம் 10. அடுத்து வந்த நாட்களில் எல்லாம் காலை ஆகாரம் தயாராக வாசலில் வைக்கப்பட்டிருக்கும். மதியம் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் சாப்பாட்டு கேரியர் கொண்டு வந்து கொடுப்பார். யார் கொடுத்தது என்றால், ஒரு பொண்ணு கொண்டு வந்துச்சு சார் என்பார் ஒரு சின்ன சிரிப்புடன். இரவு ராசாத்தியை நேரில் வந்து திண்ணையில் உட்கார்ந்திருப்பாள். எத்திராஜுவுக்கு எதுவும் கேட்க தோன்றவில்லை. அவள் அருகில் இருக்கும் சமயம் அவள் சொல்படி நடக்க வேண்டியதாயிற்று. இந்த விஷயம் அந்த சின்ன கிராமத்திற்குள் வெகு சீக்கிரமே பரவ ஆரம்பித்தது. எல்லோரும் அரசல் புரசலாக பேச ஆரம்பித்தனர். ரங்கம்மாளுக்கு விஷயம் காதுக்கு வந்தது. அன்று இரவு எத்திராஜுவுக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு வீட்டுக்குள் நுழைந்த மகளை ரங்கம்மாள் கோப விழிகளுடன் எதிர்கொண்டாள். அடியே நில்லிடி, எங்கடி போயிட்டு வர? ரங்கம்மாள் கேட்டதும் நின்றாள் ராசாத்தி. சொல்லுடி, எங்க போயிட்டு வர? பதில் ஏதும் பேசாமல் தாயை வெறித்து பார்த்துவிட்டு உள்ளறைக்கு நடந்த மகளை தோளை பிடித்து கோபாவேசத்துடன் உலுக்கினாள் ரங்கம்மாள். நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் பேசாமையா போற? ஓங்கி அறைந்தாள் கன்னத்தில். சுற்றி கொண்டு போய் கீழே விழுந்தாள் ராசாத்தி.
விழுந்தவள் எழுந்து தாயை மலங்க மலங்க பார்த்தாள். ஏம்மா ஏம்மா என்ன அடிக்கிற? ஒன்றும் தெரியாதது போல் தன்னை கேள்வி கேட்கும் மகளை பார்த்து கோபம் வந்தது ரங்கம்மாளுக்கு. என்னடி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரியா நடிக்கிற? ஏற்கனவே என்னென்னவோ நடந்து போச்சுன்னு நானே கதி கலங்கி உசுரோடு இருக்கலாமா வேண்டாமான்ட்டு இருக்கிறேன். இதுல இந்த இன்ஸ்பெக்டருக்கு இப்படி கண்டன பொண்டாட்டி மாதிரி சோறு பொங்கி கொண்டு போய் போடுறியே, என்ன மானக்கேடு பண்ணணும்னே இருக்கியா? கோப கண்ணீருடன் ரங்கம்மாள் கேட்கவும் விழித்தாள் ராசாத்தி. நான் என்னம்மா மானக்கேடு பண்ணேன்? இப்படி அவள் கேட்கவும் ரங்கம்மாளுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்து விட்டது. அருகில் இருந்த சவுக்கு குச்சியை எடுத்தாள். விளாறு விளார் என்று விளாரி விட்டாள் மகளை. அம்மா அடிக்காதம்மா அடிக்காதம்மா, எனக்கு ஒன்றும் புரியலம்மா. அடித்து ஓய்ந்து உடைந்த குச்சியை தூக்கி போட்டுவிட்டு திண்ணையில் போய் உட்கார்ந்து கொண்டாள் ரங்கம்மாள். உள்ளே முகம் கை கால்கள் எல்லாம் வீங்கிய நிலையில் அழுது அழுது தரையில் படுத்து உறங்கி இருந்தாள் ராசாத்தி. கண்ணீரும் கம்பளியுமாக தானும் புலம்பியவாறே ரங்கம்மாளும் கண்ணயர்ந்து விட்டாள் திண்ணையிலேயே. திடீரென கொல்லையில் மாடுகள் கத்தும் சத்தம் இரவு நேர நிசப்தத்தை கிழித்து கொண்டு ஒலித்தது. பதறி போய் விழித்தவள் வீட்டுக்குள் பாய்ந்து ஓடினாள். பகீர் என்றது. கூடத்தில் படுத்திருந்த மகளை காணவில்லை. கொல்லையை நோக்கி ஓடினாள். மாடுகள் கத்துவது பெரிதாக கேட்டது. கதவை திறந்து கொண்டு பின்னால் வந்தவள் நெஞ்சில் கை வைத்து அதிர்ந்து போனாள். கிணற்றின் கட்டை சுவற்றில் ராசாத்தி நின்று கொண்டிருந்தாள். ராசாத்தி! ரங்கம்மாள் கத்தியதும் திரும்பி பார்த்தாள் அவள். இவளை பார்த்து புன்னகைத்து கொண்டே கிணற்றில் ஒரு நேர்கோடாய் குதித்தாள் ராசாத்தி. ரங்கம்மாளின் அலறல் விண்ணை எட்டியது. அத்தியாயம் 11. ஊரே வந்துவிட்டது. இரவு வயக்காட்டிற்கு நீர் பாய்ச்ச வந்த ஆட்கள் ரங்கம்மாளின் கூக்குரலை கேட்டுவிட்டு ஓடி வந்தனர். என்னாத்தா, என்னாச்சு? பேச்சு வராமல் கிணற்றை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த ரங்கம்மாள் டக்கென தானும் குதித்து விட்டாள். இருவரையுமே ஆட்கள் மீட்டு வெளியே கொண்டு வந்து கிடத்தினர். ரங்கம்மாளுக்கு ஒன்றுமாகவில்லை. ஆனால் நிறைய தண்ணீரை குடித்திருந்த ராசாத்தின் உடல் நலமோ மிகவும் கவலைக்கிடமாக கிடந்தது. அருகிலிருந்த அரசு மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு ஓடினர். விஷயம் கேள்விப்பட்டு வந்த எத்திராஜுவிடம் ஓர் பதற்றம், கூடவே கடமை உணர்வும். ஆஸ்பத்திரிக்கு வந்தான். கூடவே கான்ஸ்டபிள் ஒருவர். உள்ளே ராசாத்தியை காப்பாற்றும் முயற்சியில் மருத்துவர்கள் இருந்தனர். அழுது வீங்கிய விழிகளுடன் பெஞ்சில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள் ரங்கம்மாள். அவளை தேற்றியபடி சில பெண்கள். ஆண்கள் சிலர் தள்ளி நின்று கொண்டிருந்தனர். வந்து நின்ற எத்திராஜை பார்த்ததுமே ஆண்களும் பெண்களும் கிசுகிசுப்பாக பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். கான்ஸ்டபிள் கையை காட்டினார். அவங்க தான் சார், அந்த பொண்ணு ராசாத்தியோட அம்மா. அவள் அருகில் வந்து நின்றான் எத்திராஜ். அம்மா என்றான் மெல்லிய குரலில். ரங்கம்மாள் திரும்பி அவனை பார்த்தாள். நீங்களும் உங்க பொண்ணும் கிணத்துல குதிச்சதா சொல்றாங்க. யாராவது தள்ளி விட்டுட்டாங்களா? ஏதானும் பிரச்சனையா? கொலை முயற்சியா இல்ல தற்கொலை முயற்சியா? அவன் பேசி கொண்டிருக்கும் பொழுதே கதவு திறந்து மருத்துவர் வெளிப்பட்டார். முகமெல்லாம் வியர்வை. ரங்கம்மாள் குபீரென எழுந்து அவரை நோக்கி போனாள். ஐயா, என் பொண்ணு, கவலைப்படாதீங்கம்மா, காப்பாத்திட்டோம். லேசா நுரையீரலில் தண்ணி புகுந்துருச்சு, நீர் கோர்த்துருக்கு. அதை எடுக்கிறதுக்கு டியூப் போட்டிருக்கோம். 2 நாள் ஹாஸ்பிட்டலில் தங்கி இருக்கட்டும். மயக்கத்தில் இருக்காங்க, தொந்தரவு பண்ண வேண்டாம். சத்தம் இல்லாமல் பார்த்துட்டு வந்துருங்க. ராத்திரி ஒருத்தர் மட்டும் இருங்க சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டரிடம் வந்தார் மருத்துவர். ஹலோ இன்ஸ்பெக்டர், நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னு இருந்தேன். சூசைட் அட்டெம்ப்ட். அம்மா திட்டுனாங்கன்னு கிணத்துல குதிச்சுட்டுது. சின்ன வயசு, 16 தான் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் ரிப்போர்ட் தந்துடுறேன் சொல்லிவிட்டு நகர்ந்தார். திரும்பிய எத்திராஜ் உள்ளே கட்டிலில் துவண்டு போய் கண்மூடி படுத்திருந்த ராசாத்தியை நெருங்கினான். அருகில் ரங்கம்மாள் கண்ணீருடன் வாயை சேலை தலைப்பால் மூடியபடியே விசும்பியபடி உட்கார்ந்திருந்தாள். அதே பெண்தான். ஆனால் வீட்டில் வைத்து பார்த்ததை விட இங்கு சற்று வித்தியாசமாக தெரிந்தாள். திரும்பிய எத்திராஜுவை ரங்கம்மாளின் குரல் நிறுத்தியது. ஒரு நிமிஷம் நில்லு தம்பி. திரும்பினான். என் மக கிணத்துல குதிச்சதுக்கு என்ன காரணம் நான் கேட்டீங்க? நீங்க தான் தம்பி காரணம். நானா? எத்திராஜன் புருவம் உயர்ந்தது. ஆமா, நீங்கதே. யாரோ ஒரு வயசு பொண்ணு தினமும் சாப்பாடு கொண்டு வந்து வீட்டுக்கே கொடுக்குதேண்டு கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாமா தம்பி? இதென்ன உங்க பட்டணமா? அவதே சின்ன பொண்ணு, நீங்களாவது புத்திமதி சொல்லியிருக்கணும்ல. இப்படி ஊரே சிரிச்சு பேசுறாப்புல பண்ணி புட்டிகளே. அந்த கோவத்துல கண்டுச்சேன். பாவி மக கிணத்துல குதிச்சுட்டா. நானும் குதிச்சேன், அவ கூடவே போயிடலாம்டு. ஆனா அதற்கு மேல் வார்த்தை வரவில்லை. குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள் ரங்கம்மாள். என்ன பதில் சொல்வான்? உன் மகள் பார்க்கும் ஒரு பார்வையில் என் புலன் அனைத்தும்
செயலிழந்து போகிறது. இதில் எங்கே பேசுவது என்றா? மன்னிச்சுக்கங்க என்று மட்டும் மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு திரும்பிய அவன் கையை யாரோ கப் என பிடித்தார்கள். திகைத்து போய் திரும்பினான். ராசாத்திதான். அவனது மணிக்கட்டை பற்றியிருந்தாள். முகத்தில் அதே புன்னகை, அகன்ற விழிகள். ரங்கம்மாள் பதறினாள். ஐயோ, அடியே, கையை விடுடி, கையை விடு. வெளியாட்கள் யாரும் உள்ளே வந்தால் என்னாவது என்ற பதைப்பதைப்பு அவளுக்கு. ஏண்டி இப்படி பண்ற? அந்த தம்பி கையை விடுறி. அவளது கையை வெடுக்கென பிடுங்க முயன்றாள். முடியவில்லை. இரும்புத்தனமாக இருந்தது அவள் பிடி. சாப்பிட்டீங்களா? மன்னிச்சுக்கங்க, இன்னைக்கு என்னால் வர முடியல. நாளைக்கு நான் எப்பவும் போல சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த உடம்புல உயிர் உள்ளவர இதை யாராலும் தடுக்க முடியாது. சொல்லிவிட்டு அடுத்த நொடி பிடி தளர கண்கள் சிறுக மயங்கி போனாள் ராசாத்தி. விக்கித்து போனான் எத்திராஜ். இது இது இந்த வார்த்தை கண்ணை கட்டியது அவனுக்கு. இந்நிகழ்ச்சியை வெளியே நின்றிருந்த அனைவரும் பார்த்தனர். அத்தியாயம் 12. மகளின் பிடிவாதத்தால் வேறு வழியின்றி அவளுடன் சாப்பாடு எடுத்துக்கொண்டு கூடவே ரங்கம்மாளும் செல்ல ஆரம்பித்தாள். சாப்பாட்டிற்காகவென்று எத்திராஜு பணம் கொடுக்க ஆரம்பித்தான். ராசாத்திக்கு தெரியாமல்தான். கருமமே கண்ணாக விதவிதமாக சமைத்தாள் ராசாத்தி. அவள் சமைப்பது ரங்கம்மாளுக்கே ஆச்சரியம்தான். என்னென்னவோ செய்தாள். ஏதோ ஆலு கோபி, ஆலு குருமா, பாலக் பன்னீர், பாவ்பாஜி என என்னென்னவோ செய்தாள். நான்வெஜ் கூட விதவிதமாக செட்டிநாடு, காரைக்குடி, ஹைதராபாத் என தாறுமாறாக சமைத்தாள் ராசாத்தி. அடுப்பில் ஒரு காப்பி கூட போட தெரியாத பெண். இதெல்லாம் இவள் எங்கே சென்று கற்றுக்கொண்டு வந்தாள் என ரொம்ப ஆச்சரியமும் குழப்பமுமாக இருந்தது ரங்கம்மாளுக்கு. சரி, ஏதோ சின்ன பெண் ஆசைப்பட்டு செய்கிறாள் என விட்டுவிட்டாள். சில நேரங்களில் மகளுக்கு பதிலாக இவள் கொண்டு வருவது வழக்கமாகிவிட்டது. சகஜ மனப்பான்மையுடன் ரங்கம்மாளுடன் உரையாட ஆரம்பித்தான் எத்திராஜ். அவள் அவளது வாழ்க்கை, கணவர் என எல்லாவற்றையும் சொன்னாள். சொன்னவள் தங்கராஜுடன் உண்டான பிணக்கை மட்டும் சொல்லவில்லை. அத்துடன் மறந்தும் இருந்த முத்துராஜின் கேவலமான செயலையும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவன் முத்துராஜுவை கொன்றது யார் என மும்முரமாக தேடிக்கொண்டிருப்பது இவளுக்கு தெரியும். தங்கராஜுவின் சொந்த அண்ணன் மகன்தான் இந்த எத்திராஜு என்பதும் அவளுக்கு தெரியும். இந்த சாப்பாட்டு விஷயம் கூட தங்கராஜின் காதுகளில் விழத்தான் செய்தது. ஆனால் அவரிடம் எந்த சலனமும் இல்லை. இப்படியே 2 மாதங்கள் கடந்தது. இறந்து போன முனியனின் மனைவியை விசாரிக்க சென்றிருந்தான் எத்திராஜு. இருசங்காட்டுக்கு அடுத்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்த வேறொரு ஊரில் அவள் வசித்து கொண்டிருந்தாள், 13 வயது மகனுடன். முனியனை பற்றி விசாரித்த உடனேயே அழ ஆரம்பித்தாள் அவள். அவளை சமாதானப்படுத்தி பேச வைத்தான். முனியனை நீங்க கடைசியா எப்ப பார்த்தீங்க? முத்துராஸ் ஐயா செத்து போறதுக்கு நாள் ராத்திரி என் புருஷன் வீட்டுக்கு வந்தாரு. அப்போ பண்ணையில ஒரு ஓரமா குடிசை போட்டு கொடுத்ததுல தான் குடியிருந்தோம். மறுநா எங்க அம்மா வீட்டுல விசேஷம் உண்டு நாங்க கிளம்பிக்கிட்டு இருந்தோம். விடிய காத்தால வண்டி கட்டிக்கிட்டு போறவங்க நாங்க. அப்போ நடுராத்திரியில என் புருஷன் வந்தாரு. புள்ள, நம்ம சின்ன ஏசமா வயக்காட்டுக்கு போறாரு, அவரை பார்த்துக்க சொல்லி பெரிய ஏசமா என்ன அனுப்புறாரு, நான் போகணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும், அதனால நீ நம்ம முத்தம்மாக்கால சேர்த்துக்கிட்டு கூட கூட்டிக்கிட்டு போ, நான் மறுநா வந்துடுறேன் அப்படின்னாரு. அப்புறந்தே அந்த செய்தி வந்துச்சு சொல்லிவிட்டு விசும்பினாள் அவள். கேட்டுக்கொண்டிருந்த எத்திராஜின் புருவம் சுருங்கியது. கேட்டான், என்ன பிரச்சனை ஆகும்னு தங்கராஜ் ஐயா முனியனை முத்துராஜ் பின்னாடி அனுப்பிச்சாரு? அது அவள் தயங்கினாள். உண்மையை சொல்லிடணும், இல்லைன்னா தகவலை மறைச்சதா உங்க மேல கேஸ் போடலாம். சற்று மிரட்டலான துணியில் அவன் சொல்லவும் கண்ணீரை விடுத்து இப்பொழுது அவளது கண்களில் மிரட்சி தெரிந்தது. ஐயா, நான் புள்ளைய வச்சுக்கிட்டு தனியா இருக்கேன். என் மூலமா ஏதாவது உண்மை வெளியில வந்தா என் உசுருக்கு உத்தரவாதம் இல்லைங்க. என் புருஷனை கொன்ன மாதிரி என்னையும் கொன்னுடுவாங்க. உன் புருஷனை கொன்னது யாரா இருக்கும்னு தான் நினைக்கிற? அவள் எச்சில் விழுங்கினாள். என்னால சொல்ல முடியாதுங்கய்யா, பயமா இருக்கு. இதை பாருங்கம்மா, உங்களுக்கு நிச்சயமா போலீஸ் பாதுகாப்பு கொடுப்போம். தெரிஞ்ச உண்மையை மறைக்காம சொல்லுங்க. ஐயா, என்னை கைது கூட பண்ணி செயல்ல போடுங்க, ஆனா எதுவும் கேட்காதீங்க. அவள் கை எடுத்து கும்பிட்டாள். ஒரு பெருமூச்சை வெளியிட்டபடி எழுந்தான் எத்திராஜ். உங்க புருஷனை கொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்க நான் ஆர்வ காட்டுற அளவுக்கு நீங்க காமிக்கல. இட்ஸ் ஓகே என்றபடி தலைக்கு தொப்பியை கொடுத்தபடி எழுந்தான். வாசலை நோக்கி நடந்தவனை சற்று தயக்க குரலில் கூப்பிட்டாள் அவள். ஐயா. அவன் திரும்பி அவளை பார்த்தான். சின்ன எசமா சாவை பத்தி உங்க சித்தப்பாருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குங்க.
அதை பார்த்த சாட்சி என் புருஷன். அவரு எங்கேயோ பயந்து பதுங்கி இருக்காரு. அவரை தேடி உங்க சித்தப்பாரோட அடியாளுங்க வீட்டில் என்னை வந்து மிரட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எங்கேயோ பதுங்கி இருந்த அவரை தூக்கிட்டு போய் பண்ண வீட்டில் கட்டி வச்சிருந்துருக்கானுங்க. அதுக்கப்புறம்தான் என் புருஷன் வீட்டோட. அதற்கு மேல் முடியாமல் கதற ஆரம்பித்தாள் முனியனின் மனைவி. அவளை யோசனையுடன் பார்த்துவிட்டு வெளியே வந்து தன் புல்லட்டை ஸ்டார்ட் செய்த எத்திராஜ் அடுத்து சென்றது சித்தப்பா தங்கராஜின் வீட்டுக்குத்தான். அவன் சென்ற நேரம் தங்கராஜ் ஊரில் இல்லை. நில விவகாரம் தொடர்பாக ஒரு கேஸ் கோர்ட்டில் நடப்பதாகவும் அதற்காக மதராசுக்கு சென்றிருப்பதாகவும் தெரிவித்தனர். மகன்களும் கூடவே சென்றிருப்பதாக தெரிவித்தனர் அண்ணிகள். அன்றிரவு வீட்டிற்கு வந்தவன் வாசலில் சாப்பாடு கூடை வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தான். அருகில் ராசாத்தி இல்லை. சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சற்று ஏமாற்றத்துடன் கூடை எடுத்துக்கொண்டு பூட்டை திறந்து வீட்டினுள்ளே சென்றான். வெளியில் வந்து குளித்துவிட்டு உள்ளறைக்குள் சென்று கட்டிலில் படுத்தான். சாப்பிட தோன்றவில்லை. இதுவரை விசாரித்தவரை முத்துராஜின் கொலையை பற்றி தங்கராஜ சித்தப்பாவுக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது என்றுதான் எல்லோருமே சொல்கின்றனர். இதுவரை அவனுக்குமே ஒரு சந்தேகம் ஒரு ஓரமாகத்தான் இருந்து வந்தது. முத்துராஜ் கொலை வழக்கில் கொலைகாரனை கண்டுபிடிக்க அண்ணன்மார்கள் மூவரும் காட்டிய ஆர்வம் தங்கராஜ் சித்தப்பாவுக்கு இல்லைதான். வெளியில் விசாரித்த வரையில் முத்துராஜின் ஒழுக்கத்திற்கு யாரும் நல்ல சர்டிபிகேட் தரவில்லை. எத்திராஜுக்கே சித்தப்பாவின் மகன்களை பற்றி நன்றாக தெரியும் தான். முத்துராஜை விட எத்திராஜு 2 வயதுதான் இளையவன். சில நேரங்களில் முத்துராஜுக்கு அறிவுரை கூட சொல்லியிருக்கிறான் தான். அவனுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் விசாரித்து விட்டான். யாரும் முத்துராஜை அவ்வளவு அதிகாலையில் தேடி வந்து கொலை செய்யும் அளவுக்கு எங்களுக்கு காரணம் எதுவும் இல்லை. வாய்க்கால் வரப்பு தகராறு இருந்தது, அதையும் தங்கராஜ் வந்து சரி செய்து விட்டார் என சொல்லிவிட்டனர். பெண்கள் விவகாரமும் பெரிதாக இருப்பதாக தெரியவில்லை. கெட்ட சகவாசத்தை எல்லாம் ஒழித்து கடந்த சில வருடங்களாக நல்ல பிள்ளையாக இருந்தான் என கேள்வி. இந்த 4 வருடங்களாக எத்திராஜுக்கும் இந்த ஊருக்கும் அவ்வளவாக தொடர்பு இல்லை எனலாம். ஊருக்கு வரவே அவனுக்கு பிடிக்கவில்லை. அதற்கு காரணமும் உண்டு. சென்னையிலேயே படித்து வளர்ந்த எத்திராஜ் அநேகமாக லீவில் வரும்போதெல்லாம் தங்குவது சித்தப்பா தங்கராஜின் வீட்டில்தான். அப்பா அம்மா இருந்தவரை எல்லோரும் ஒரே வீட்டில்தான் கூட்டு குடும்பமாக தங்கியிருந்தனர். இவன் 10 வயதாக இருக்கும்பொழுதே சின்னம்பாடி அம்மன் கோவில் திருவிழாவில் தேர் சரிந்து பலியானவர்களில் எத்திராஜின் அம்மாவும் அப்பாவும் அடக்கம். கண்முன்னே தாயும் தந்தையும் இறந்த கோரம் இன்னும் அவன் கண்முன்னே அவ்வப்போது வந்து போகும். அந்த இழப்பிலிருந்து மீண்டு வரவே அவனுக்கு பல மாதங்கள் ஆனது. தங்கராஜின் மனைவி சித்தி சங்கம்மாள் தாய்க்கு தாயாக இருந்து அவனை பார்த்து கொண்டாள். இவனது 15வது வயதில் சித்தியும் கிணற்றில் குதித்து உயிரை விட்டுவிட வெறுத்து போன எத்திராஜ் சித்தப்பா தங்கராஜிடம் கேட்டுக்கொண்டு சென்னையில் ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தான். பிஎஸ்சி முடித்து எம்எஸ்சியில் சேர்ந்து படித்து கொண்டிருக்கும் பொழுது விடுமுறையில் ஊருக்கு வரப்போக இருந்த பொழுதுதான் அவளை சந்தித்தான். இருட்டான அவனது வாழ்க்கை பாதையில் வெளிச்சம் போல அவள் மேனகா. பெயருக்கு ஏற்றாற்போல அவள் மேனகையேதான். சுற்றுப்பட்டு இருக்கும் 5 கிராமங்களுக்கும் என இருந்த அரசு ஆரம்ப பள்ளியில் அவள் ஆசிரியையாக வந்து சேர்ந்திருந்தாள். முத்துராஜும் எத்திராஜும் சேர்ந்து ஊரை வலம் வரும்பொழுது வயதுக்கு பொருந்தாத நீள கொண்டையும் குடையும் நோட்டு புத்தகங்களுமாக அடிக்கடி கண்ணில் பட்டாள் அவள். ஆரம்பத்தில் பெரிதாக அவளிடம் சுவாரஸ்யம் இல்லைதான். ஒரு நாள் சென்னையில் இவன் கல்லூரி நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு உணவு கண்காட்சிக்கு சென்றிருந்தான். அங்கே நிறைய விதவிதமான உணவு வகைகளுக்கான ஸ்டால்கள் போடப்பட்டிருந்தன. அப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் அறிமுகமாகிக் கொண்டிருந்த சைனீஸ், இட்டாலியன், வட இந்திய உணவு வகைகள் ஒரு ஸ்டாலில் அமோகமாக விற்பனையாகிக் கொண்டிருந்தது. வாசனை மூக்கை துளைக்கவே இவனும் நண்பர்களும் டேஸ்ட் பார்க்க சென்ற பொழுதுதான் அங்கே மேனகாவும் இன்னும் ஒரு பெண்ணும் அந்த ஸ்டாலில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். கிராமத்தில் கண்ட பெண்ணா இவள்? ரோஸ் நிற சல்வார் கமிஸ் அணிந்து நீண்ட பின்னலை இரட்டை ஜடையாக போட்டிருந்தாள். ஏப்ரான் அணிந்திருந்தாள். வட்ட நிலா முகத்தில் பனித்துளிகளாய் வியர்வை பொடித்திருந்தது. அருகில் வந்து கையில் தந்த உணவை வாங்காமல் தன்னையே உற்று பார்த்து கொண்டிருந்த எத்திராஜை நிமிர்ந்து பார்த்தாள் மேனகா. சில வினாடி யோசனைக்கு பிறகு அவனை அடையாளம் கண்டு கொண்ட தொனியில் புன்னகைத்தாள். ஹலோ, நீங்க எங்க ஊர்ல? இவன் இழுக்க. ஆமா, உங்க ஊர்ல 3ஆம் வகுப்பு ஆசிரியையா இருக்கேன். பேர் மேனகா என்றால் பளிச்சென. இங்க இங்க எப்படி நீங்க? அவன் சற்று திணறலுடன் கேட்க மெல்ல புன்னகைத்தாள். ஏன்,
இருசங்காட்டிலிருந்து ஒருத்தர் காலேஜுக்கு பட்டணம் வர்றப்போ நான் வரக்கூடாதா? சற்று கேலியான குரலில் அவள் சொன்ன விதத்தில் இவனுக்கு சிரிப்பு வந்தது. பீங்கான் தட்டை கையில் வாங்கி கொண்டு நகர்ந்து அவனின் தோளில் இடித்தனர் அருகில் இருந்த நண்பர்கள். யாருடா அது? செம்மையா இருக்கா, சொல்லவே இல்லையே நீ. டேய்ச்சி, எங்கள் ஊர் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க, அதான் விசாரிச்சிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. நம்புகிறோம். நண்பர்களிடையே பரிகாச சிரிப்பு. சாப்பிட்டு முடித்துவிட்டு அவளிடம் வந்தான் எத்திராஜ். ஸ்டால் ஃப்ரீயாக இருந்தது. பீங்கான் கோப்பையை ஒரு டிஷ்யூவில் சுத்தம் செய்து கொண்டிருந்தவள் இவனை பார்த்ததும் கண்களில் மலர்ச்சியை காட்டினாள். வாங்க, எப்படி இருந்தது உணவு? எக்ஸலண்ட். என்னால் நம்பவே முடியல. விதவிதமான இந்த உணவு வகைகளை எங்கிருந்து சமைக்க கற்றுக்கிட்டீங்க? ஸ்கூல் டீச்சர் ட்ரைனிங் அப்போ வட இந்திய மாஸ்டர் செஃப் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி உணவு வகைகளை செய்து காட்டினார். எனக்கு ஆர்வம் இருந்ததால் நான் வழிய போய் அவர்கிட்ட இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அவர் சொல்லுவார், இப்போ இல்லைனாலும் இன்னும் வர வருஷங்களில் இந்த உணவு வகைகளை நம்ம நாட்டு மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு. எனக்கும் சின்னதாக ஒரு உணவகம் ஆரம்பிக்கணும்னு ஆசை. அம்மாவுக்காக இந்த ஆசிரிய உத்தியோகம். அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறது ஆந்திராவில். நான் டீச்சர் ட்ரைனிங்காக சென்னை வந்த உடனே உங்கள் ஊரில் தான் முதல் உத்தியோகம். மனது விட்டு பேசினாள் மேனகா. ஜிமிக்கி அசைய இரட்டை ஜடையுடன் விழிகள் பளிச்சிட அவள் பேசுவதையே விழி தட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் எத்திராஜ். பின் தன்னை பற்றியும் சொன்னான். பின்வந்த நாட்களில் மேனகாவை பார்ப்பதற்காகவே கிராமத்திற்கு அடிக்கடி வர ஆரம்பித்தான் எத்திராஜ். பள்ளிக்கூடம் செல்லும் வழியில் ஒரு சிறிய பாலம், அதனுடைய சுற்றுச்சுவரில் உட்கார்ந்து கொள்வான் எத்திராஜ். காலை பள்ளிக்கு செல்லும் மேனகா இவனை கண்டதும் கண்கள் மலர்ந்து அருகில் வந்து விசாரிப்பாள். சும்மாதான், 2 நாள் லீவு அதான் என்பான் வலிய லீவ் எடுத்ததை மறைத்துவிட்டு. பள்ளி விடுமுறை நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் என இருவருக்கும் நிறைய பேச இருந்தது. ஆற்றோரும் ஆலமர நிழல் தென்னந்தோப்பு என கைகோர்த்து சுற்றினர். அவர்கள் இருவரும் ஒன்றாக தெரிவதை பார்த்து ஆச்சரிய புருவத்தூக்களுடன் அவனை நோக்கிய முத்துராஜுவிடம் வந்து, முத்து, நாங்கள் 2 பேரும் ஒருத்தரை விரும்புகிறோம். நானே கூடி சீக்கிரம் என் படிப்பு முடியும் போது சித்தப்பா கிட்ட சொல்கிறேனே, தயவு செஞ்சு நீ அவர்கிட்ட உளறிடாத ப்ளீஸ் என கெஞ்சுவான். சரி என தோளை குலுக்கி விட்டு சென்று விட்டான் முத்துராஜ். தற்போது இவன் தங்கியிருக்கும் அந்த வீட்டிலேதான் மேனகா அப்போது தங்கியிருந்தாள். ஏத்தராஜு அடிக்கடி அவளை வீட்டில் வந்து பார்த்துவிட்டு போவான். முதல் நாள் இரவு மெயிலில் ஏறினால் விடியற்காலை கிராமம் வந்து இறங்கி விடுவான். பின் நாள் முழுதும் அவளுடன் சுற்றிவிட்டு இரவு ரயில் ஏறி காலை மெட்ராஸ் இறங்கி விடுவான். ஒரு நாள் லீவில் வரும் அவனுக்காக விதவிதமாக சமைத்து வைத்துவிட்டு காத்திருப்பாள் மேனகா. ஏன் இவ்வளோ மெனக்கெடுற எனக்காக? போலீஸ் உத்தியோகத்துக்கு போக நினைக்கிறவனுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா என்பான் அவள் செய்ததை ரசித்து உண்டவாறே. நான் உயிரோடு இருக்கிறவரை நான் சமைச்சு தான் நீங்கள் சாப்பிடணும், வேற எங்கேயும் இல்லை என்பாள். அடுத்து வந்த 2 மாதங்களுக்கு அவனால் ஊருக்கே வர முடியவில்லை. படிப்பு, எக்ஸாம், அது முடிந்து போலீஸ் எக்ஸாம் என பிஸியாக இருந்தான். மேனகா அடிக்கடி லெட்டர் எழுதினாள். கடைசியாக ஒரு நாள் எழுதிய ஒரு கடிதத்தில், எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வரவும். இங்கு ஆட்கள் நீங்கள் நினைப்பது போல் அவ்வளவு நல்லவர்கள் இல்லை, உடனே வரவும் என சுருக்கமாக எழுதியிருந்தது. இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. யார் நல்லவர்கள் இல்லை என எழுதியிருக்கிறாள்? குழம்பி தவித்தான் எத்திராஜ். அத்தியாயம் 13. ஆனால் உடனே அவனால் கிளம்ப முடியவில்லை. காவல்துறைக்கான உடல் தேர்வு, எழுத்து தேர்வு எல்லாம் இருந்தது. அதையெல்லாம் முடித்துவிட்டு அவன் வர 15 நாட்கள் ஆகிவிட்டது. அந்த கடைசி கடிதம்தான். அதன் பிறகு மேனகாவிடமிருந்து எந்த கடிதமும் வரவில்லை. அவளுக்கு பிடித்த இள நீல நிறத்தில் ஒரு ஷிஃபான் புடவை வாங்கி கொண்டு ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து இறங்கி நேராக அவள் வீட்டிற்கு தான் வந்தான். திகைத்தான். வீடு பூட்டப்பட்டிருந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. அவள் இவன் இல்லாமல் எங்கும் வெளியில் செல்வதில்லை. யோசனையுடனே நின்றிருந்தவனை பின்புறம் கேட்ட குரல் கலைத்தது. சார் என்ற சின்ன குரல். திரும்பினான். சிறுவன் ஒருவன் சைக்கிளுடன் நின்றிருந்தான். அவன் கேட்டான், மேனகா டீச்சரையா தேடுறீங்க? அவன் அருகில் வந்தான் எத்திராஜ். ஆமாம்ப்பா, எங்க அவங்க? அவங்க இல்லை சார். இல்லையா? ஆமாம் சார், அவங்க ஊரை விட்டே போயிட்டாங்களாம். மனதின் ஒரு மூலையில் அதிர்ந்தான் எத்திராஜ். ஊரை விட்டு போயிட்டாங்களா? எங்க? எப்போ? 10 நாளைக்கு முன்னதான் சார். அவங்களுக்கு கல்யாணமா, அதான் அவங்க ஊருக்கே போயிட்டாங்களாம். எங்கள் அம்மா சொன்னாங்க. நான் வரேன் சார் என சைக்கிளை கிளப்பி சென்று விட்டான்.
உள்ளம் நொறுங்க அப்படியே திண்ணையில் உட்கார்ந்தான் எத்திராஜ். மேனகாவுக்கு கல்யாணமா? அதனால்தான் என்னை வர சொல்லியிருந்தாளா? யாராவது வந்து அவளை கட்டாயப்படுத்தி அழைத்து சென்று விட்டார்களா என்ன? அவள் என்ன சின்ன குழந்தையா? 18 நெருங்குகிறது அவளுக்கு. இந்த காலத்தில் தன்னந்தனியாய் நின்று சாதிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்ட இளம்பெண். தன் வாழ்க்கையை தானே தீர்மானித்துக் கொள்ளும் தைரியம் வாய்த்தவள். நிச்சயமாக ஊருக்கு சென்று தங்கள் விஷயத்தை சொல்வதற்காக புறப்பட்டு போயிருப்பாள். அவளுடைய ஊர் ஆந்திரா என சொன்னால் அங்கே எங்கே அவளது விலாசம்? யோசித்தவன் எழுந்தான். பள்ளியில் அவளுடன் வேலை பார்க்கும் சக ஆசிரியர் சுப்பிரமணியத்தை அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்று பார்த்தான். அவனை பார்த்ததுமே வரவேற்று திண்ணையில் உட்கார வைத்தார் அவர். 37 வயது, இன்னும் திருமணமாகாதவர். முன் வழுக்கை விழ ஆரம்பித்திருந்தது. இவன் விசாரித்ததும், மேனகா டீச்சர் வீட்டு விலாசமா என நெற்றியை தைத்தவர், ஆசிரியர்களோட விபரங்கள் பார்க்கறதானா தலைமை ஆசிரியரோட உத்தரவு வேணுமே மிஸ்டர் எத்திராஜ். லெஜரில் தான் எங்களுடைய வீட்டு விலாச குறிப்புகள் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. லீவில் ஊருக்கு சென்றிருக்கிறார். வந்ததும் கேட்டு டீச்சரோட வீட்டு விலாசம் எடுத்து தர்றேனே என்றவர் அவனை உற்று பார்த்துவிட்டு கேட்டார். ஏன் மிஸ்டர் எத்திராஜ், டீச்சருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஏன் கேட்குறேன்னா, கடந்த சில தினங்களாகவே டீச்சர் பதட்டமாகத்தான் இருந்தாங்க. முகம் அழுது அழுது சிவந்திருந்தது. நான் கேட்டப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, உங்களுக்குள்ள ஏதோ டேர்ம் சரியில்லாமல் இருந்திருக்குமோன்னு நினச்சி விட்டுட்டேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார், நல்லா தான் இருந்தா. கடைசி கடிதத்தில் ஏதோ அவசரம், சீக்கிரம் புறப்பட்டு வர சொல்லி எழுதியிருந்தா. எனக்கு தான் ஊருக்கு வர முடியல. இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். வந்தா வீடு பூட்டி இருக்கு. ஒரு சிறுவன் தான் விபரம் சொன்னான். மேனகாவுக்கு திருமணம் அது இதுன்னு. உங்களுக்கு ஏதும் விபரம் தெரியுமா? இவன் கேட்டதும் சுப்பிரமணி வாத்தியார் சற்று தலையை குனிந்து யோசனையில் இருந்தார். பிறகு நிமிர்ந்து, ஒரு நிமிஷம் இருங்க என்றவர் உள்ளே சென்று பின் வெளியே வந்தார். வந்தவர் கையில் ஒரு பழுப்பு வண்ண கவர். அதை எத்திராஜிடம் நீட்டினார். கேள்வியாய் பார்த்தவாறே அதை வாங்கினான். இது 2 நாட்களுக்கு முன்பு டீச்சருக்கு தபாலில் வந்தது. அவங்க இல்லாததுனால தபால்காரர் என்கிட்ட கொடுத்துட்டு போனார். இது ரொம்ப லேட்டாக வந்திருக்கு. இது உங்களுக்கு உபயோகப்படுமான்னு பாருங்க. அவர் சொன்னதும் எத்திராஜ் காகித உரையை பிரித்தான். உள்ளிருந்து ஒரு கடிதமும் அத்துடன் ஒரு இளைஞனின் சிரித்தபடி இருந்த கருப்பு வெள்ளை புகைப்படமும் கீழே விழுந்தது. கண்களில் திகைப்புடன் அந்த புகைப்படத்தை எடுத்து பார்த்தான். அடர்த்தியான கேசமும் மீசையும் வைத்தபடி கேமராவை நேர்பார்வை பார்த்து புன்னகைத்திருந்தான் அந்த இளைஞன். 24-25 வயது இருக்கலாம். புகைப்படத்தின் பின்னாடி காதலுடன் சிவராஜ் என இங்க் பேனாவால் எழுதப்பட்டிருந்தது. அவசர அவசரமாக கடிதத்தை பிரித்தான். கண்ணே மேனகா, அந்த மேனகை கூட இவ்வளவு அழகாக உன் போல இருந்திருப்பாளா என்பது சந்தேகம்தான். அன்று உணவு திருவிழாவில் நாம் சந்தித்த அந்த முதல் நாள் உனக்கு நினைவிருக்கிறதா? நீயும் என்னை போலவே கேட்டரிங்கில் ஆர்வம் கொண்டிருக்கிறாய் என்பதையும், நம் உள்ளங்கள் நிறைய விஷயங்களில் ஒத்து போயிருக்கிறது என்பதையும் என்னால் இன்னமும் நம்பவே முடியவில்லை. நமது காதலை எனது தந்தை நிச்சயமாக அங்கீகரிக்க மாட்டார். ஏற்கனவே நாம் பேசியபடி பம்பாய் பக்கம் சென்று நம் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். அங்கே நாம் சேர்ந்து ஒரு உணவகம் நடத்தலாம். நீ இருக்கும் அந்த கிராமத்தில் அந்த ஊர் பெரியவரின் மகன் எத்திராஜ் காதல் என்ற பெயரில் உனக்கு தொல்லை தருவதாக எழுதியிருந்தாய். அவனை காதலிப்பது போல நடி, எப்பொழுதும் போல. அவர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். சனிக்கிழமை 10ஆம் தேதி காலை சென்னை சென்ட்ரலில் உனக்காக காத்திருப்பேன். அப்படியே பம்பாய் மெயில் ஏறிவிடலாம். கட்டிய புடவையுடன் வா, போதும். ஏற்கனவே உனக்கு இதேபோல் கடிதம் எழுதியிருக்கிறேன். இது வர தாமதமானால் என்ன செய்வது என்ற பயம்தான். மீண்டும் அதே கடிதத்தை எழுதுகிறேன். 10ஆம் தேதி உனக்காக நான் காத்திருப்பேன். அன்பு முத்தங்களுடன் உன் அன்பன் சிவராஜ். பின்குறிப்பு: என் புகைப்படம் வேண்டும் என கேட்டிருந்தாயல்லவா? இத்துடன் இணைத்து அனுப்பியுள்ளேன். கடிதம் முடிந்து போயிருந்தது. அத்தியாயம் 14. உள்ளம் எரிமலையாகியது எத்திராஜுக்கு. இதயம் சுக்கல் சுக்கலாக நொறுங்கியது. என்ன ஒரு நயவஞ்சகம்! எவ்வளவு கொஞ்சல் மொழிகள்! என்ன ஒரு மயக்கும் பார்வை! ச்சே, அத்தனையும் நடிப்பா? உள்ளம் கொதித்தது. முகம் ஜிவு ஜிவுவென ஆத்திரத்தில் சிவந்தது. அவனையே பார்த்து கொண்டிருந்து விட்டு சுப்பிரமணிய வாத்தியார் மெல்லிய குரலில் கேட்டார், ஏதாவது பிரச்சனையா கடிதத்துல? முகத்தை அழுந்து துடைத்து விட்டு கொண்டவாறே அந்த கடிதத்தையும் புகைப்படத்தையும் சுக்கல் சுக்கலாக கிழித்தான் எத்திராஜ். ஒண்ணுமில்லை சார், அவளுக்கு வேற ஒருத்தரோட நிச்சயமாயிடுச்சா. நான் வர்றேன். தகவல் தந்ததுக்கு ரொம்ப நன்றி.
என்று விட்டு விடுவிடுவென நடந்து வெளியே சென்று விட்டான். அவன் உள்ளத்தில் புயல் வீசிக்கொண்டிருந்தது. டைம் பாஸ்க்காக என்னிடம் பழகி இருந்திருக்கிறாள். ஏற்கனவே பேச்சோடு பேச்சாக இந்த ஆசிரிய வேலை பிடிக்கவில்லை என்றும் உணவகம் தொடங்கி நடத்தத்தான் ஆசை என்றும் ஒரு முறை இவனிடம் தெரிவித்திருக்கிறாள். பாதகி. உள்ளம் புலம்பியது. கால் போன போக்கில் நடந்தான். ஆற்றோரம் வந்தது. அவர்கள் இருவரும் அடிக்கடி பேசி கழித்த இடம் அது. பார்சலை பிரித்தான். அந்த சேலையை வெளியில் எடுத்தான். அவளுக்கு பிடித்த இள நீல நிற புடவை. வெறுப்புடன் அதை எடுத்து கசக்கி ஆற்றில் தூக்கி எறிந்தான். பின் வேகமாக திரும்பி நடந்தான். அதன் பின் 4 வருடங்கள் கழித்து இப்பொழுதுதான் இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டராக ப்ரமோஷனில் வந்திருக்கிறான். அவள் நினைவை மறக்க முயற்சி செய்து ஓரளவு அதில் வெற்றியும் பெற்றுவிட்டான். இப்பொழுது சமீப காலமாக அவளுடைய நினைவுகள் அவன் நெஞ்சில் முட்டி மோதுகின்றன. அதற்கு காரணம் ராசாத்தி. அவள் பேச்சு, பார்வை, நடை, பாவனை, ஏன் அவள் செய்யும் சமையல் கூட மேனகாவை நினைவூட்டுகிறது. யோசனையில் 2 கைகளையும் தலைக்கு அண்ட கொடுத்து மல்லாந்து படுத்திருந்தவன் காதில் கொலுசு சப்தம் கேட்டது. செண்பகப்பூவின் நறுமணம் அவன் நாசியை துளைத்தது. செண்பகப்பூ, அது கூட மேனகாவுக்கு பிடித்தது. அந்த குன்னூரான் காட்டுக்குள் நிறைய செண்பக மரங்கள் இருப்பதாகவும் அடிக்கடி அங்கு சென்று செண்பகப்பூவை தான் பறித்து வருவதாகவும் கூட மேனகா சொல்லி இருக்கிறாள். பூவின் மனமும் கொலுசொலியும் இப்பொழுது அவனை நெருங்கியது. எழுந்திருக்காமல் அப்படியே படுத்திருந்தான். யாரோ அவன் அருகில் கட்டிலின் அருகே வந்து நிற்பது தெரிந்தது. மாலை மங்கி இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் விளக்கு போடாமல் படுத்திருந்தான். ஜன்னலின் வழியே மெல்லிய பௌர்ணமி வெளிச்சம் அறைக்குள் விழுந்தது. மெல்ல திரும்பினான். நில ஒளியில் அவள் தெரிந்தாள். அவள் சடக்கென எழுந்தான். அவள் மேனகா. பாதி முகம் மட்டும் வெளிச்சத்தில் தெரிந்தது. தலையை குனிந்தவாறு நின்றிருந்தாள். நீண்ட கூந்தல் காற்றில் ஆட விரித்து போட்டிருந்தாள். அவள் கட்டியிருந்தது அவன் அன்று அவளுக்கு என வாங்கி வந்து ஆத்திரத்தில் ஆற்றில் வீசி எறிந்த அதே ஈழ நீல நிற சேலை. அத்தியாயம் 15. அவனால் அவன் கண்களையே நம்ப முடியவில்லை. மேனகா என்று மெதுவாக உச்சரித்தது அவன் உதடு. அவள் அவனை நெருங்கினாள். கட்டிலில் அமர்ந்தாள். அவள் முகத்தில் அவளுடைய கண்கள் பெரிதாக அடர்த்தியாக மையிட்டு தெரிந்தது. இதழ்கள் செம்பவள நிறத்தில் மினுமினுத்தது. விழிகள் அவனையே ஆழமாக நோக்கின. அவனுக்கு அவளை பார்த்து எந்த கேள்வியும் கேட்க தோன்றவே இல்லை. அந்த சூழ்நிலையில் மேனகா பார்ப்பதற்கு அப்சரஸ் போலவே தோன்றினாள். சொல்ல முடியாத ஓர் உணர்வு அவனுள் தோன்றியது. வெளியே பெயர் தெரியாத பறவையின் கீச்சு ஒலிகளும் நாயின் ஊளை சத்தமும் பெரிதாக கேட்க துவங்கியிருந்தது. அவன் அருகே நெருங்கி அமர்ந்து தன் கைகளை நீட்டி அவன் முடியை ஒதுக்கிவிட்டு நெற்றியை வருடினாள். அவனை பார்த்தால் அவள் எப்போதும் செய்யும் செயலது. சிலிர்த்தது அவனுக்கு. அவளது ஸ்பரிசம் ஜில் என்றிருந்தது. அவளை நோக்கினான். நிலவொளியில் அவள் விழிகளில் கண்ணீர் கோடுகள் தெரிந்தது. அழுகின்றாள். ஏன் ஏன் என்னிடம் எதுவுமே பேச மாட்டேன் என்கிறாள். அவளிடமும் என்னால் எதுவும் கேட்க முடியவில்லையே. ஏன்? முதலில் இது நிஜமா இல்லை கனவா? கனவில்தான் அவளை காண்கிறேனா? அதற்கு மேல் அவனை யோசிக்க விடாமல் மேனகாவின் தலை அவன் நெஞ்சோடு சாய்ந்தது. அவளை இறுக கட்டி அணைத்து கொண்டான் எத்திராஜ். வெளியே வாசலில் பவழமல்லி மரம் யாரோ ஒலுக்கிவிட்ட தினசில் நிறைய பூக்களை கொட்டி கொண்டே மனம் பரப்பியது. நாயின் ஊளை சத்தம் கேட்டுவிட்டு அடங்கி போனது. திடீரென இரவு முழிப்பு வந்தது எத்திராஜுக்கு. சற்று முன் நடந்ததெல்லாம் கனவோ? இல்லை என்று அருகிலிருந்து வந்த பூவின் நறுமணம் சொன்னது. அத்துடன் அவன் நெஞ்சின் மேல் பூ போன்ற ஒரு கை படிந்திருந்தது. திடுக்கென்றது அவனுக்கு. நிலவொளியில் பார்க்க முயன்றான். முடியவில்லை. மெதுவாக அந்த கையை எடுத்து விலக்கிவிட்டு கட்டிலை விட்டு இறங்கினான். அறையின் சுவிட்சை தட்டினான். அந்த மஞ்சள் நிற வெளிச்சத்தில் கட்டிலில் கிடந்தவளை பார்த்தான். உடம்பில் சகல அவயங்களிலும் அதிர்ந்து போனான் எத்திராஜ். தாவணி கலைந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் ராசாத்தி. அத்தியாயம் 16. அந்த தவறு நடந்த பிறகு ஒரு கணமும் தாமதிக்கவில்லை எத்திராஜ். மறுநாள் காலையே ரங்கம்மாளிடம் சென்று விட்டான். தான் ராசாத்தியை மணந்து கொள்ளப் போவதாக தெரிவித்தான். ரங்கம்மாளுக்கு நம்ப முடியவில்லை. என்றாலும் அப்பாடா என இருந்தது.
மகளின் பிடிவாத போக்கும் பேச்சும் எத்திராஜை சுற்றியே அவளது நடவடிக்கைகள் இருந்ததும் ரங்கம்மாளுக்கு வயிற்றில் புளியை கரைத்து வந்தது. எப்போதும் ரங்கம்மாளின் ஒரு கண் உருட்டலுக்கு அடங்கும் ராசாத்தி இன்று ஒரு பார்வை பார்த்தாள் என்றால் ரங்கம்மாளுக்கு எதுவும் கேட்க தோன்றுவதில்லை. எத்திராஜு மகளை திருமணம் செய்து கொள்கிறேன் என பெண் கேட்டதுமே இவள் சம்மதித்து விட்டாள். அந்த தங்கராஜ் குடும்பத்தில் இந்த பையன் தப்பி பிறந்தவன். இவன் அப்படியே அவன் அப்பாவின் குணம். அவருடையதுதான் இங்கே நிறைய வயல்களும் வரப்புகளும் வீடுகளும் தோட்டங்களும். அண்ணன் மகனை வளர்க்கிறேன் என அத்தனையையும் வளைத்து போட்டு கொண்டார் தங்கராஜ். இப்பொழுதெல்லாம் நிறைய மாறிவிட்டாள் ராசாத்தி. முன்பு போல துடுக்குத்தனம் விளையாட்டுத்தனம் இல்லை. கத்தி பேசுவது இல்லை. மென்மையாகத்தான் பேசுகிறாள். தரை அதிர நடப்பாள். இப்பொழுது பூமிக்கும் வலிக்குமோ என்ற தினசில் நடக்கிறாள். அட்டகாசமாக சமைக்கிறாள். எப்படியோ மகளுக்கு நல்லவன் ஒருவன் கணவனாக கிடைத்தால் சரி. எத்திராஜை மீறி தங்கராஜால் ஒன்றும் செய்ய முடியாது. இதுவும் நல்லதுக்குத்தான் என நிம்மதி பெருமூச்சு விட்டாள் ரங்கம்மாள். சித்தப்பா தங்கராஜுவுக்கும் தெரிவித்து விட்டான் எத்திராஜ் ராசாத்தியை மணக்கப் போவதாக. சிறிது முகம் மாறிய அவர் பிறகு ஒன்றும் சொல்லவில்லை. சரிப்பா, உன் இஷ்டம் என்று சொல்லிவிட்டார். திருமண நிச்சயதார்த்தம் எளிதாக முடிந்தது. தன் மகனை மணக்க மறுத்தவள், அவன் இறப்பிற்கு காரணமானவள் இன்னும் எப்படி இருந்தான் எனவே தெரியாத நிலையில் இவளுக்கு கல்யாணமா? மனம் குமைந்தது அவருக்கு. ஊயில் படி இவனுடைய திருமணத்திற்கு பிறகு சொத்துக்களை அவனிடம் பிரித்து தர வேண்டும். பிரிப்பதற்கு என்ன இருக்கிறது? இவர்கள் தின்று முடித்தது போக மிச்சம் இருப்பது எல்லாமே எத்திராஜுக்கு தான். இவர்களுக்கு என ஒன்றும் மிஞ்சவில்லை. எல்லாம் அனுபவ பாத்தியதை தான். என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? இரவு முழுக்க ஹாலின் மையத்தில் குறுக்கும் நெடுக்குமாக அலைந்ததின் தீர்வு, திருமணத்திற்கு 2 நாட்கள் முன்பு ராசாத்தி காணாமல் போனாள். அத்தியாயம் 17. எத்திராஜ் ஸ்தம்பித்து போனான். எங்கெல்லாமோ தேடினார்கள், கிடைக்கவில்லை. ரங்கம்மாள் அழுது புலம்பினாள். ஐயோ கடவுளே, நான் பயந்தது கடைசியில நடந்துடுச்சே, நான் என்ன செய்வேன்? உங்க சித்தப்பா அமைதியா இருக்கும்போதே பயந்தேன், மனுஷன் பதுங்குறாரேன்னு. கடைசியில வேலையை காட்டிட்டாரே. இதுக்குத்தானா உன்னை பெத்தேன் ராசாத்தி? உனக்கு மட்டும் ஏண்டி இந்த சோதனை? அவளது புலம்பல் எத்திராஜுவை தூக்கி வாரி போட வைத்தது. என்ன சொல்றீங்க அத்த? எங்க சித்தப்பா அவர் என்ன பண்ணாரு? அவள் புலம்பிக் கொண்டே ஆரம்பத்திலிருந்தே ராசாத்தியை தங்கராஜு முத்துராஜுக்கு பெண் கேட்டு பின் அவமானப்பட்டது, முத்துராஜு ராசாத்தியை கடத்தி கொண்டு போனது, பின் கொலையானது என எல்லாவற்றையுமே சொல்லிவிட்டாள். அதிர்ந்து போய்விட்டான் எத்திராஜ். அப்படின்னா முத்துராஜு கொன்னது ராசாத்தியா? இல்ல தம்பி, இல்ல. அவளுக்கு அந்த துணிச்செல்லாம் இல்ல தம்பி. யாரோ ஒருத்தர் வந்து அவனை கொன்னு அவளை காப்பாத்தி இருக்காங்க. அப்புறம் நான் வாரதை பார்த்துட்டு ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணு புள்ளைய பெத்தவன் யாரா இருந்தாலும் இந்த காரியத்தை செஞ்சிருப்பான் தம்பி. வீணா என் பொண்ணு மேல சந்தேகம் வரும்னு நான் வெளியே சொல்லல என்றவள் அன்று கடைசியாக வரப்பில் தங்கராஜு எச்சரித்து மிரட்டியதையும் சொன்னாள். என்ன அப்படி இல்லாம சொன்னாரு என்றான் நம்ப முடியாமல். ஆமா தம்பி, நான் தான் அவர் மகனை ஆளை வச்சு கொன்னுப்புட்டேன்னு நினைக்கிறாரு. அவர்தான் என் பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கணும். என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா, அது பாவம், ஏதாவது பண்ணிட போறாரு. கதறிய ரங்கம்மாளை அமைதிப்படுத்திவிட்டு தன் புல்லட்டை எடுத்துக்கொண்டு தங்கராஜ் வீட்டிற்கு சீறி பாய்ந்தான் எத்திராஜ். ஊஞ்சலில் சாவகாசமாக ஆடியவாறே வெற்றிலை மென்று கொண்டிருந்த தங்கராஜ் சின்ன சிரிப்புடன் வரவேற்றார். வாப்பா தம்பி, கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடக்குது? நாளைக்கு பந்தக்கால் ஊனணும்ல, ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன். அண்ணிமாருங்க கடைகளுக்கு போயிருக்காங்க முகூர்த்தப்பட்டு எடுக்க. பொண்ணுக்கு போட வேண்டிய நகைகளை உள்ள எடுத்து வச்சிருக்கோம், போய் கொடு. பேசிக்கொண்டே போனவர் அவன் இவரையே வெறித்து பார்த்து கொண்டிருப்பது கண்டு பேச்சை நிறுத்தினான். என்ன எத்திராசு அப்படி பார்க்கற? அவன் அழுத்தமான கடுமையான குரலில் கேட்டான். ராசாத்தி எங்க? அதை கேட்டதும் அவர் முகம் சுருங்கியது. பின் கை தட்டி சிரிக்க ஆரம்பித்தார். சித்தப்பா, சித்தப்பா, எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? அவளை எங்கன்னு கேட்டேன். ரங்கம்மா அத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நீங்க தான் கோபத்துல அவளை எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கணும். சொல்லுங்க, அவ எங்க? அதை கேட்டதும் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தார். கோபத்தில் முகம் சிவந்தது எத்திராஜுக்கு. சித்தப்பா, ஒரு காவல் அதிகாரியா கேட்கிறேன், எங்க ராசாத்தி? சிரிப்பதை நிறுத்தியவர் அவன் அருகே வந்தார். அது என்னவோ தெரியல எத்திராசு, நீ விரும்புகிற பொண்ணுக எல்லாருமே வேற யார் கூடவோ ஓடி போயிடுறாளுங்க. அது ஏன்? அவர் கேட்டதும் சித்தப்பா கர்ஜித்தான் எத்திராசு. என்ன கேட்டா என்ன சொல்றீங்க? ராசாத்தி எங்க? அதுதான்ப்பா சொல்றேன்.
இதுக்கு முன்னாடி நீ விரும்பின மேனகா உன்னை ஏமாத்திட்டு எவன் கூடவோ ஓடி போயிட்டா. இப்போ நீ கல்யாணம் பண்ண போற இந்த ராசாத்தி இவன் கூடவோ ரயில்ல கிளம்பி போறா. சொல்லிவிட்டு இடி இடி என சிரிக்க ஆரம்பித்தார் தங்கராஜ். இந்த ஆளுக்கு மூளை குழம்பி விட்டதோ என ஒரு கணம் நினைத்தான் எத்திராஜ். அவரை பிடித்து உலுக்கினான். சித்தப்பா, எங்க ராசாத்தி, உண்மையை சொல்லுங்க, ஏன் ஏதேதோ வளர்றீங்க என்று அவனை உதறினார். டேய் விட்றா, உண்மையைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு மத்தியானமா நாகர்கோயில் போற ரயில் பக்கத்துல நின்று யாரோ ஒரு ஆம்பளை கூட பேசிக்கிட்டு இருந்தாளாம். நான் மூட்டு வேலையாள் வந்து சொன்னப்போ நான் கண்டுக்கல. இப்ப நீ வந்து அவளை காணோம்ட்டு நிக்கிறப்ப தான் புரியுது அவளும் யார் கூடவோ ஓடிட்டாள்னு. அவரையே உற்று பார்த்தபடி இருந்த எத்திராஜ் கடினமான குரலில் கேட்டான். யார் அந்த வேலைக்கார? டே மாரியப்பா என உரக்க கூப்பிட்டார் சித்தப்பா. வேலையாள் ஒருவன் ஓடி வந்தான். ஐயா, இன்னைக்கு சாயங்காலம் ரயில்வே ஸ்டேஷன்ல ராசாத்தியை பார்த்ததா சொன்னியே? ஆமாங்க ஐயா. யார் கூட பார்த்த? அவன் சற்று யோசித்து விட்டு சொன்னான். நம்ம சுப்பிரமணி வாத்தியார் கூட தாங்கய்யா. சிரிச்சு சிரிச்சு பேச்சிட்டு இருந்தாங்க. அத்தியாயம் 18. நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் தடதடத்து ஓடிக்கொண்டிருந்தது. சுப்பிரமணி வாத்தியாரால் நம்பவே முடியவில்லை. தனது 41வது வயதில் இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? உளுந்தூர்பேட்டை ஜோசியக்காரன் சொன்னது பலித்து விட்டதே. இந்த வயதில் எதிர்பாராமல் நடக்காத ஒரு விஷயம் நடக்கும். அதன் பின் நீர் எங்கேயோ போக போகிறீர் பாரும் என்றான் அவன். அவன் வாய்க்கு சர்க்கரையைத்தான் போடணும். இதோ தன் எதிரே பறித்த கிழங்காட்டம் ஒரு இளம்பெண், மொட மொட பருத்தி புடவையில் பால்நீலா போன்ற ஜொலிக்கும் விழிகளுடன். 5 வருடம் இந்த ஊரில் குப்பை கொட்டியதற்கு நாகர்கோவில் பள்ளியில் மாற்றல் கிடைத்து புறப்படும் வேளை அழகு தேவதை வலிய வந்திருக்கிறாள். ரயில்வே நிலைய பிளாட்பார பெஞ்சில் ரயிலுக்காக காத்திருந்த சமயத்தில் புடவை சரசரக்க, நீள கூந்தல் காற்றில் பறக்க தன் அருகே வந்தவளை விழித்தட்டாமல் பார்த்தார் சுப்பிரமணி. யாரு மணி, என்ன வேணும்? சடக்கென அவர் காலில் விழுந்தாள் ராசாத்தி. ஐயா, நீங்க தான் என்னை காப்பாற்றணும். எங்க வீட்டில் எனக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. நான் வீட்டை விட்டே வந்துட்டேன். என் தோழி தான் சொன்னா, சுப்பிரமணி வாத்தியாரை போய் பாரு, அவர் எதனா உதவி செய்வாருன்னு சொன்னான். அதான் உங்களை தேடி வந்தேன். என்ன உங்க கூடயே கூட்டிட்டு போயிடுங்கய்யா. எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க, எந்த வேலைனாலும் செய்வேன். கண்ணீருடன் அவள் கெஞ்சியதும் இவரது ஓநாய் மனம் விழித்து கொண்டு கண்களை சிமிட்டியது. சுற்றிலும் பார்த்தார். ஒரு ஈ காக்கா இல்லை. ரயிலும் வந்துவிட்டது. சரி வா என பதிவு செய்யப்பட்ட பெட்டிக்குள் நுழைந்து விட்டார் சுப்பிரமணி. பின்னாடியே அவளும் ஏற ரயில் கிளம்பிவிட்டது. தன் எதிரே ரயில் ஜன்னல் கம்பிகளில் தலையை சாய்த்து உறங்கிக் கொண்டிருக்கும் ராசாத்தியையே இமை தட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். திருமணமே ஆகாமல் தவித்து கொண்டிருக்கும் நமக்கு இவள் ஒரு வரப்பிரசாதம். திருமணம் செய்து கொண்டாலும் சரி, இல்லை வைத்து கொண்டாலும் சரி, அனாதை இவளை இனி யார் தேடி வரப் போகிறார்கள்? இனி இவளுக்கு நாம் தான் கதி. ஜன்னலின் வழியே பௌர்ணமி நிலவின் ஒளிக்கிரணங்கள் அவள் முகத்தில் விழுந்து அவளுக்கு தனி சோபையை கொடுத்தது. அந்த பெட்டியில் வேறு யாரும் இல்லை. வீசிய காற்றுக்கு சேலை தலைப்பு விலகி இருந்தது. ஓநாய் மனம் நாக்கை சுற்றியது. எழுந்தார். எதிர்பெஞ்சில் உட்கார்ந்தவாறே கண்களை மூடியிருந்த ராசாத்தியின் தோளை தொட்டார். தொட்ட வினாடியில் சரக்கென கண் விழித்தாள் ராசாத்தி. ஐயோ என கத்திக்கொண்டே பின்னுக்கு போய் பெஞ்சில் படார் என மோதி கீழே விழுந்தார் சுப்பிரமணி. திறந்திருந்த ராசாத்தியின் விழிகள் இரண்டும் தீப்பிழம்பு போல் ஜொலித்துக் கொண்டிருந்தன. அவளுடைய இரு கடைவாயின் ஓரமும் 2 கூர்மையான வளைந்த பற்கள் தோன்றின. கைகளில் கூர் நகங்கள் நிலவொளியில் மின்னியது. சடார் என ஒரு நேர்கோடு போல எழுந்து நின்றாள். ஐயோ, பேய் பேய், யாராவது வாங்க! கத்த முயன்று தோற்று போனார். வார்த்தை வாயிலிருந்து வெளிவரவில்லை. ஹாஹா என மூச்சை அடைத்தது. ராசாத்தி ஜொலிக்கும் கண்களுடன் அவரை நெருங்கினாள். அவள் முகம் அவருக்கு நெஞ்சை அடைத்தது. அது ராசாத்தி தன் கூர் நகங்களை அவருடைய கழுத்தில் சரக்கென இறக்கினாள். பின் வெளியே எடுத்தாள். நகங்கள் குத்திய ஓட்டை வழியே ரத்தம் பீறிட்டு கொண்டு அடித்தது. உடல் வெட்டி வெட்டி இழுத்தது சுப்பிரமணி வாத்தியாருக்கு. அவரது கழுத்தை பிடித்து தூக்கியவாறே கதவருகே வந்தாள். பாம்பொலியுடன் ரயில் தடதடத்து ஓடிக்கொண்டிருந்தது. தலை துவண்ட அவரை அப்படியே தூக்கி பலங்கொண்ட மட்டும் வெளியில் வீசினாள். எதிரில் வந்த ஒரு மரத்தில் அவருடைய உடல் மோதி சின்னா பின்னமானது. அதை பார்த்து கொண்டே நின்றாள் ராசாத்தி. ரயில் தடதட சத்தத்துடன் அடுத்த ஸ்டேஷனை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. அத்தியாயம் 19.
வேலையாள் சொன்னதை கேட்டதுமே தன் புல்லட்டை எடுத்துக்கொண்டு ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி பறந்தான் எத்திராஜ். பின்னிரவு நேரம். நடுநிசி ஊதக்காற்று முகத்தில் வந்து அறைய ஒற்றையடி பாதையில் புல்லட்டை விரட்டி கொண்டிருந்தான். அவன் மனதில் பல குழப்ப கேள்விகள் முளைவிட்டு கொண்டிருந்தன. உண்மையில் மேனகா எங்கே போனாள்? அன்று வந்தது மேனகாவா, இல்லை ராசாத்தை தான் தூக்க கலக்கத்தில் மேனகா என தவறாக நினைத்து விட்டேனா? என்றோ ஆற்றில் எறிந்த சேலை எப்படி மேனகாவுக்கு கிடைத்தது? முத்துராஜின் மரணம், முனியனின் மரணம் யாரால் நடந்தது? எந்த தடயமும் இல்லாமல் எப்படி கொலை நடந்தது? அடிப்படை கல்வி கூட இல்லாத ராசாத்தி சகஜமாக தன்னுடன் படித்தவள் போல உரையாடுவது எப்படி? ஒரு குக்கிராமத்தில் இருந்து கொண்டு விதவிதமான வெளிநாட்டு சமையல்களை எப்படி செய்கிறாள்? இது பற்றி கேட்டால் தாய் ரங்கம்மாளுக்கோ அவள் தோழிகளுக்கோ எதுவும் சொல்ல தெரியவில்லை. இவளிடம் கேட்டால் ஒரு புன்னகை மட்டுமே பதிலாக தந்து உச்சி முடியை களைத்துவிட்டு சென்றாள் என்றால் ஒன்றும் பேச தோன்றாது. எத்திராஜுக்கு இப்போது தன்னுடைய எல்லா கேள்விகளுக்குமே விடை ராசாத்தியிடம் இருப்பது போல் தோன்றியது. ஏன் மேனகாவை பற்றி கூட ராசாத்தி தெரிந்து வைத்திருப்பாளோ என்று கூட தோன்றியது. கோபத்தில் மேனகாவை பற்றி சரியாக விசாரிக்காமல் விட்டுவிட்டோமோ என்ற குற்ற உணர்வு இப்போது முதன்முறையாக தோன்றியது அவனுக்குள். பைக்கை வேகமாக விரட்டியவன் சட்டென பிரேக் இட்டு நிறுத்தினான். உற்று கவனித்தான். எதிரில் ராசாத்தி வேக வேகமாக ஒரு பொம்மை போல் வந்து கொண்டிருந்தாள். பைக்கின் லைட் வெளிச்சத்தில் அவள் முகம் அசாதாரணமாக தெரிந்தது. வெள்ளை பருத்தி புடவை காற்றில் சடசடவென்ற சத்தத்துடன் அலைய, விரித்த கூந்தல் பின்னுக்கு அலைபாய்ந்து கொண்டிருக்க நேர் பார்வை பார்த்தபடி வந்து கொண்டிருந்தாள். சற்று அவள் அருகில் வரவும் திடுக்கிட்டான். அவள் முகம், கழுத்து, சேலை என அனைத்திலும் இரத்த துளிகள் பொட்டு பொட்டாக தெரித்திருந்தது. பட்டென பைக்கை விட்டு இறங்கினான். அவனை நெருங்கிய ராசாத்தி அவனை திரும்பியும் பார்க்காமல் எந்திரம் போல் அவனை கடந்து நடந்தாள். எத்திராஜுக்கு அதிர்ச்சியாயிருந்தது. இந்த பெண் என்ன பண்ணிவிட்டு வந்திருக்கிறாள்? மனம் பதறியது. பைக்கை அங்கேயே ஸ்டாண்டிட்டு நிறுத்தி வேக வேகமாக நடந்து போகும் அவளை தொடர்ந்து சென்றான். கிட்டத்தட்ட ஓடினான் எனலாம். ராசாத்தி, நில்லு நில்லு! அவன் எவ்வளவுதான் வேகமாக ஓடினாலும் நடந்து செல்லும் அவளை நெருங்கவே முடியவில்லை. இவனுக்கு வியப்பாக இருந்தது. தொட்டுவிடும் தூரத்தில்தான் நடந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் ஓடினாலும் கையில் அவளை பிடிக்க முடியவில்லை. காற்று போல் பறந்து செல்கிறாளா என்ன? ராசாத்தி, ஏய் நில்லு! இவன் கத்துவதை காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் அவள் பாட்டுக்கு நடந்து முன்னேறி போய்க் கொண்டிருந்தாள். அவள் கால்கள் அந்த குன்னூரான் மலைக்காட்டுக்குள் நேராக நுழைந்தது. காற்று ஓங்காரமாய் வீச ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட ஓட்டமும் நடையுமாக ஓடி வரும் எத்திராஜை காற்று எதிர் திசையில் தள்ளியது. புழுதி காற்று வீசியது. பார்வையை மறைக்க கண்களை மூடிக்கொண்டான். மீண்டும் கண்களை திறந்தபோது பகீர் என்றது. முன்னால் நடந்து சென்று கொண்டிருந்த ராசாத்தியை காணவில்லை. புழுதி காற்றும் இப்பொழுது நின்று போயிருந்தது. சுற்றி முற்றி பார்த்தான். ஓடை நீரின் சலசலப்பும் காட்டுப் பறவைகளின் கூக்குரலும் மட்டும் இடைவிடாது கேட்டுக்கொண்டிருந்தது. உரக்க கூப்பிட்டான், ராசாத்தி! எந்த பதிலும் இல்லை. சலசலத்த ஓடை நீரை தாண்டி அக்கறைக்கு ஓடினான். தூரத்தில் ஒரு வெளிச்ச புள்ளி அசைவது தெரிந்தது. அதை குறிவைத்து ஓடினான். மரங்கள் அடர்ந்த காட்டின் மையப்பகுதி வந்தது. இவன் ஓட ஓட அந்த வெளிச்சம் முன்னால் நகர்ந்து கொண்டே செல்வது போல் தோன்றியது. அவன் மனதில் ஏதோ ஒரு திகில் ஜவ்வூடு பரவலாய் பரவ துவங்கிற்று. நின்றான். அந்த வெளிச்ச அசைவும் நின்றது. ஓடினான். அதுவும் நகர்ந்தது. நகர்ந்து நகர்ந்து சற்று தூரத்தில் போய் அப்படியே நின்று காற்றில் மிதந்து ஆடிக்கொண்டிருந்தது. அதை தொடர்ந்து ஓடியவன் மூச்சு வாங்க நின்றான். ராசாத்தி! கத்தினான். இப்பொழுது காற்றில் ஒரு பெண்ணின் சிரிப்பு சத்தம் அந்த நிசப்தத்தை கிழித்து கொண்டு படு பயங்கரமாக ஒலிக்க ஆரம்பித்தது. எங்கிருந்து வருகிறது சிரிப்பொலி? ராசாத்தி, எங்க இருக்க? என்னது விளையாட்டு? உன்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு, வெளியே வா! கத்தினான். அத்தா என்றது ஒரு பெண் குரல். அத்தா! மரங்களில் பட்டு எதிரொலித்தது. அது சிலிர்த்தது அவனுக்கு. அது மேனகாவின் குரல். அவனை அப்படித்தான் காதலுடன் அழைப்பாள். மேனகா, நீயா? காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இது என்ன கண்ணாமூச்சி விளையாட்டு? இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? உனக்கும் ராசாத்திக்கும் என்ன சம்பந்தம்? அவன் கத்திய கத்தலில் பறவைகள் சடசடவென இறக்கை அடித்துக்கொண்டு எழும்பி நாலாபுரமும் பறந்தன. காற்று மீண்டும் தன் பேய் கூச்சலை ஆரம்பித்தது. மரங்கள் அப்படியும் இப்படியும் பேயாட்டம் போட்டன. எங்கிருந்தோ வவ்வால்கள் கூட்டம் பறந்து வந்து சடசடவென அவன் முகத்தில் மோதின.
2 கைகளையும் முகத்துக்கு குறுக்காக வைத்துக்கொண்டு கீழே குனிந்து அமர்ந்தான். வௌவால்கள் வேறு திசை நோக்கி திரும்பி பறந்து மறைந்தன. கீழே கண்களை மூடி அமர்ந்திருந்த எத்திராஜ் மீண்டும் அந்த குரல் கேட்டு கண் விழித்தான். கைகளை எடுத்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தான். சற்று முன்பு பார்த்த வெளிச்சப்பொட்டு அசைந்தபடி நின்றிருந்தது. குரல் அதனிடமிருந்துதான் வந்தது. மெதுவாக எழுந்து நின்றான். நம்ப மாட்டாமல் அந்த வெளிச்ச ஒளியை பார்த்தான். அந்த ஒளி சிறு சிறு துகள்களாக பிரிந்து சிறு சிறு மின்மினி பூச்சிகளாக மாறியது. பல மின்மினி பூச்சிகள் அங்கும் இங்கும் அவனை சுற்றி பறந்துவிட்டு பின் மீண்டும் அந்த பெரிய நாவல் மரத்தை நோக்கி நகர்ந்து சென்று அதனடியில் நின்று கொண்டது. ராசாத்தி வளையலை கண்டெடுத்த அதே பெரிய நாவல் மரம். இவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உருவமாக மாற ஆரம்பித்தது. திக்பிரமை அடித்தபடி பார்த்தவாறு அப்படியே சிலை போல் நின்று விட்டான் எத்திராஜ். தன் கண்முன் என்ன மாயாஜாலம் நடக்கிறது? அந்த வெளிச்ச உருவம் சிறிது சிறிதாக கண், காது, கை, கால்கள் என ஒரு பெண் உருவமாக மாறிக்கொண்டிருந்தது. முழு பெண் உருவமாக மாறிய போது எத்திராஜ் பயங்கர அலறலுடன் கத்தியே விட்டான். வெளிச்ச சிதறல்களாக மேனகா நின்றிருந்தாள். வெள்ளை வெளேர் என்ற சேலை காற்றில் சடசடவென பறக்க நீள தலைமுடி விரித்து போடப்பட்டு தரையை தொட்டு கொண்டிருந்தது. அசாதாரணமான பெரிய கண்களுடன் இமைக்காமல் அவனையே பார்த்தபடி நின்றிருந்தாள் மேனகா. அத்தியாயம் 20. மேனகா, அவன் குரல் நடுங்கியது. நீயா? இதெல்லாம் என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவள் சிரித்தாள். விரக்தியான சிரிப்பு. ஒரு சாதாரண காகிதத்தை நம்பி நான் யார் கூடவோ போயிடுப்பேன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களே அத்தா. அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க கூட நீங்க விரும்பலையாத்தா? கண்களில் நீர் வழிய அவள் கேட்க இவன் கண்ணீர் குரலில் கேட்டான். மேனகா, என்ன மன்னிச்சிடு. உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் இப்படி இருக்க? தன் கண்முன் நிர்ச்சலனமாய் நிற்கும் அவளை பார்த்து நடுங்கும் குரலில் கேட்டான் அந்த இளம் காவல் அதிகாரி. அவன் பகுத்தறிவுக்கு எதுவும் புலப்படவில்லை. அவள் கடகடவென சிரித்தாள். இன்னும் புரியலையாத்தா? நான் இப்போ ஒரு ஆத்மா, கொடூரமா சாக வைக்கப்பட்ட ஒரு ஆத்மா. சாந்தி கிடைக்காமல் என் சாவுக்கு காரணமானவங்கள பழிவாங்க ராசாத்தி உடம்புல புகுந்திருக்கிற ஒரு ஆவி. என் எண்ணப்படி என்னை கொன்னவங்கள பழியும் வாங்கிட்டேன். அவள் சொல்ல சொல்ல இவனுக்கு மயக்கம் வந்தது. தொப்பென தரையில் வேறற்ற மரம் போல் அப்படியே சாய்ந்தான் எத்திராஜ். மீண்டும் உணர்வு வந்தபொழுது மெத்தென்று எதன் மீதோ படுத்திருப்பது தெரிந்தது. கண் விழித்து பார்த்தான். அவனையே பார்த்தபடி அவன் தலைமுடியை கோதிவிட்டவாறு மேனகா உட்கார்ந்திருந்தாள். அவள் இப்பொழுது பார்க்க சாதாரண பெண்ணாக தெரிந்தாள். சட்டென எழுந்து அவளை கட்டி அணைத்து கொண்டான் எத்திராஜ். கண்கள் கரகரவென நீரை பொழிந்தது. அவள் முகத்தை தன் முன்னே திருப்பிக் கொண்டு கேட்டான் தழுதழுத்த குரலில். என் கண்ணே, உனக்கு என்னமானது? யார் உன்னை கொன்னது? உடைந்த குரலில் கண்களில் நீர் வழிய சொல்ல ஆரம்பித்தாள் மேனகா. நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உங்க சித்தப்பா மகன் முத்துராஜ் அடிக்கடி என் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். என்கிட்ட இரட்டை அர்த்த வசனங்கள் பேசுவான். பொறுத்து பொறுத்து பார்த்த நான் ஒரு நாள் முகத்தில் அடிச்சது போல அவனை வெளியே போகச் சொல்லி கதவை சாத்தினேன். அதோட நிக்காம வெளியே எங்க பார்த்தாலும் என்கிட்ட தகராறு பண்ண ஆரம்பிச்சான். எத்திராஜ் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டோட வந்துருவே இல்லை, அப்போ உன்னை பார்த்துக்கிறேன்னு கருவுவான். எனக்கு பயமா இருந்தது. கூட வேலை பார்க்குற சுப்பிரமணி வாத்தியார்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டேன். அப்போதான் உங்களுக்கு உடனே புறப்பட்டு வர சொல்லி கடிதமும் எழுதினேன். நீங்க வந்துருவீங்கன்னு தினமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு இரவு ஒரு 10 மணி இருக்கும். யாரோ படபடன்னு கதவை தட்டினாங்க. அத்தியாயம் 21. படபடவென கதவை தட்டும் சத்தம் கேட்டு கண் விழித்தாள் மேனகா. உள்ளுக்குள் பயம் படர்ந்தது. யார் இந்த நேரத்தில்? முத்துராஜுவா? எழுந்து கூடத்துக்கு வந்தாள். உடனே கதவை திறக்காமல் யாரு என்றாள் நடுக்கத்துடன். டீச்சர், நான் தான் சுப்பிரமணிய வாத்தியாரு, கதவை திறங்க என்றதும் சற்று நிம்மதியானவளாக ஹால் லைட்டையும் வெளி வாசல் லைட்டையும் போட்டாள். கதவை திறந்தாள். சுப்பிரமணியம் நின்றிருந்தார். தலை கலைந்து கண்கள் சிவந்திருந்தது. என்ன சார் இந்த நேரத்தில்? என்ன டீச்சர், எத்திராஜ் வந்து உங்களுக்காக ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்காரு, நீங்கள் என்ன படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க என்றதும் மேனகாவின் மனம் துள்ளியது. என்ன, அவர் வந்திருக்காரா? எப்போ? இங்கே வீட்டுக்கு ஏன் வரல?
அவள் கேள்விகளை அடுக்கினாள். அவர் பண்ண வீட்டில் இருக்காரு, உங்களையும் வர சொன்னார். என்ன, அங்கேயா? எதுக்கு? அவரோட சித்தப்பா கிட்ட கல்யாணத்துக்கு பேசி சம்மதம் வாங்கிட்டாரு. சித்தப்பாவும் எத்திராஜும் இப்போ அங்கதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்துராஜ கண்டிக்க சொல்லி நானும் சொல்றதுக்காக போயிருந்தேன். அப்போதான் உங்களையும் வர சொன்னாங்க. வாங்க போகலாம் என படபடவென பேசியபடியே சுப்பிரமணி முன்னால் நடக்க எதுவும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வீட்டை பூட்டிவிட்டு மேனகா அவருடன் கிளம்பினாள். தெருவில் நடக்காமல் வயல் வரப்புகள் வழியாக அழைத்து கொண்டு சென்றார் சுப்பிரமணி. ஏன் என்று கேட்க தோன்றவில்லை. மனதில் எத்திராஜ் வந்துவிட்டான், இனி தனக்கு நிம்மதி என்ற சந்தோஷம் மட்டுமே நிரம்பி இருந்தது. வீட்டை அடைந்தனர். ஈ காக்கா இல்லை, எங்கும் ஒரே நிசப்தம். அவ்வப்போது நாய்களின் குறைப்பு சத்தம் மட்டும் கேட்டுவிட்டு அடங்கியது. மேனகாவின் மனதுக்குள் பயம் உளையிட்டது. இருந்தாலும் ஆசை காதலன் உள்ளே இருக்கிறாரே என்ற எண்ணத்தில் தோப்பை கடந்து அந்த குடிசை வீட்டை நெருங்கினாள். முன்னே சுப்பிரமணி வாத்தியார் செல்ல பின்னே நடந்தாள். குடிசை கதவு சாத்தி இருந்தது. கதவை லேசாக தட்டினான் சுப்பிரமணி வாத்தியார். சிறிது நேரத்திற்கெல்லாம் யாரோ வந்து கதவை திறந்தார்கள். எத்திராஜுவை எதிர்பார்த்தவளுக்கு அதிர்ச்சியும் பயமும் காத்திருந்தது. கதவை திறந்தது முத்துராஜு. 32 பல்லும் தெரியும்படி இழித்தான். வாங்க டீச்சரம்மா. இவள் பயத்தில் பின்னுக்கு நகர்ந்தாள். பின்னால் யார் மீதோ முட்டி கொண்டு நின்றாள். திரும்பினாள். இருட்டு அரக்கன் போல முனியன் நின்று அவளை இரும்பு பார்வை பார்த்தான். மேனகாவின் முகத்தில் பயரேகை படர்ந்தது. எதுவோ சரியில்லை என்றது அவள் உள்மனம். இங்கிருந்து ஓடிவிடு என எச்சரித்தது. உடனே ஓட எத்தனித்த அவளது நீண்ட பின்னலை எட்டி பிடித்தான் சுப்பிரமணி. எங்க டீச்சர் ஓடுறீங்க? உங்க ஆசை காதலரை பார்க்காமலே கிளம்புறீங்களே, சி விடு. அவனை தள்ளினாள். அதற்குள் முத்துராஜ் வெளியே வந்து அவளை அப்படியே அள்ளி கொத்தாக தூக்கினான். திமிரினாள். முடியவில்லை. உள்ளே வீட்டினுள் கொண்டு போய் கட்டிலில் தோப்பென போட்டான். அலைய குலைய விழுந்தாள். இதயம் தாறுமாறாக துடித்தது. உடலெல்லாம் வியர்வை வெள்ளம். இப்படி மடத்தனமாக வந்து மாட்டிக்கொண்டோமே, கடவுளே என்னை காப்பாற்று. மனதுக்குள் கதறினாள். அவர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாள். வேண்டா, என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க, என்னை போக விடுங்க கெஞ்சினாள். அவளை சுற்றி சுப்பிரமணி வாத்தியார், முத்துராஜு, அவர்களுக்கு பின்னால் மூடிய கதவருகே கைகளை கட்டியபடி முனியன். முத்துராஜு இழித்தான். உன்னை அவ்வளவு சுலபமா போக விட்டதுக்கா உன்னை ரொம்ப நாளா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்தா இந்தான உன்னை நெருங்குறதுக்குள்ள அந்த எத்திராஜு பையன் முந்திக்கிட்டா. பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறானாமே. உன் பேரை கேட்டாலே அப்படியே பாகா உருகுறானப்பா. என்ன சொக்குப்படி போட்டு மயக்கி வச்சிருக்க? அதையும் தான் நாங்கள் பார்க்குறோமே என அவளை நெருங்க முயன்ற வினாடி, யாரும் எதிர்பாரா வினாடியில் குபீர் என எழுந்து அவர்களை தள்ளிவிட்டு ஓடினாள். பாய்ந்து சென்றவள் மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த பழம் நறுக்கும் கத்தியை கையில் எடுத்துக்கொண்டாள். தன் முன்னே தூக்கி பிடித்தவாறே கோப குரலில் கத்தினாள். அவள் கண்களில் சினம். இதை எதிர்பாரா மூவரும் அதிர்ந்தனர். அவளை நெருங்கினால் கத்தியை அவர்களை நோக்கி எந்த வினாடியும் அவள் வீசலாம். அட காமுகர்களே, ஏமாற்றி ஒரு பெண்ணின் கற்போடு விளையாடும் உங்களையெல்லாம் உயிரோடு விடக்கூடாது. யாராவது என்கிட்ட வந்தீர்கள் என்றால் உங்கள் உயிர் உங்களுக்கில்லை. அவள் கோபத்துடன் கர்ஜித்துக் கொண்டிருக்கும் பொழுதே முத்துராஜா அவள் மேல் சடார் என ஒரு ஓநாயைப் போல பாய்ந்தான். கடைசி வினாடியில் சுதாரித்துக் கொண்டு மேனகா கத்தியை வீசி ஒரு இழுப்பு இழுத்தாள். முத்துராஜின் மார்பில் சட்டை கிழிந்த ரத்தம் ஒரு கோடாய் இறங்கியது. அதை கண்டதும் வெறி பிடித்தவன் போல முத்துராஜா அவள் மேல் மூர்க்கமாய் பாய்ந்தான். பாய்ந்தவன் அவளை கீழே தள்ளி அவள் மேல் ஏறி அமர்ந்து தன்னை குத்த முயன்ற அவளது கத்தி பிடித்திருந்த வலது கையை அப்படியே வெடுக்கென முறித்தான். கடக் என்ற சத்தத்தோடு வலது கை எலும்பு உடைந்தது. அம்மா வீறிட்டாள் மேனகா. சண்டி கழுத. அதே கோபத்தோடு கத்தியை பிடுங்கி அவளது நெஞ்சின் மையத்தில் சதக்கென ஆத்திரத்துடன் இறக்கினான். மேனகாவின் இதயத்தை துளைத்து கொண்டு கத்தி உள்ளே இறங்கியது. கத்தக்கூட முடியாமல் திறந்த வாய் திறந்திருக்க கண்களில் இருந்து நீர் கரகரவென இறங்கியது. கை கால்கள் வெட்டி வெட்டி இழுத்தது. தரையில் கிடந்து துடித்தாள் மேனகா. எழுந்தான் முத்துராஜ். ஓங்கி அவளை உதைத்து தள்ளினான். உருண்டாள். கத்தி இன்னும் ஆழமாக உள்ளிறங்கியது. கை கால்கள் துடித்து துடித்து அடங்கின. கடைசியாக தலையை வெடுக்கென தூக்கி அவர்களை கண்ணீர் வழியும் கண்களுடன் பார்த்தாள். கண்ணில் சிவப்பு ஏறி இருந்தது. ரத்தம் படிந்த கைகளை அவர்களை நோக்கி உயர்த்தினாள். பின் தலை துவள தன் உயிர் மூச்சை விட்டு அடங்கி போனாள் மேனகா. குடிசையின் ஜன்னல் வழியே பௌர்ணமி வெளிச்சம் அவள் உடலை நனைத்தது. என்ன முத்துராஜு, அவசரப்பட்டுட்டியே?
சடைத்து கொண்டான் சுப்பிரமணி வாத்தியார். ஆமாங்க ஏசமா, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். நீங்கள் கொஞ்ச நேரம் சுத்த விட்டுருந்தாலே அவள் களைப்பாய் கீழே விழுந்திருப்பா. அப்போ மடக்கி இருக்கலாம். இல்லடா முனியா, இவ கோபக்காரி. நம்மளை கொல்லவும் தயங்க மாட்டா. எப்போ கையில் கத்தி எடுத்தாலோ அப்பவே இவளை உயிரோட விடக்கூடாதுன்னு தீர்மானிச்சிட்டேன். கோபத்துடன் பேசிய முத்துராஜு, சரி சரி, இவ உடம்பு என்ன பண்ணுறது? இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிடும். சித்தப்பா வேற காலையில் இங்கே வந்துடுவார். அவருக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வேண்டாம் என்றான் பரபரப்பாக. முனியன் யோசித்துவிட்டு, எசமா, குன்னூராங்காட்டுக்குள்ளே போய் உள்ளுக்கார எங்கனையாவது மரத்தடியில் போட்டு புதைச்சிடலாம். யாரும் தான் பேய் பயத்தில் போக மாட்டாங்கல்ல என்றான் முனியன். அதன்படியே மேனகாவின் உடலை ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி தோளில் தூக்கி கொண்டான் முனியன். மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு மூவரும் சென்றனர். குன்னூரான் காட்டின் மையத்திலிருந்த அந்த பெரிய நாவல் மரத்தின் அடியில் குழி தோண்டி மேனகாவின் உடலை தள்ளி குழியை மூடினார்கள். பின் கிளம்பி விட்டனர். மேனகா புதைக்கப்பட்ட மண்ணின் மேலே பௌர்ணமி நிலவொளி பட்டு மழை நீரை கண்ணீராய் நனைத்தது. செண்பக மரத்தின் கிளையிலிருந்து பூக்கள் உதிர்ந்து காற்றுக்கு அடித்து கொண்டு வந்து அந்த மண்ணின் மேலேயே மௌன அஞ்சலி செலுத்துவது போல விழுந்தன. அத்தியாயம் 22. எல்லாவற்றையும் சொல்லி முடித்தவளை பேச்சே வராமல் கண்கள் கலங்கியபடி பார்த்து கொண்டிருந்தான் எத்ராஜ். என்ன தேடி வந்த உங்ககிட்ட அந்த சுப்பிரமணி தானே எழுதி போஸ்ட் பண்ண லெட்டரை கொடுத்து உங்களை ஏமாத்திட்டான். நீங்களும் என் மேலே இருக்கிற கோபத்தில் அதை சரியாக கவனிக்காம கூட கிழிச்சு போட்டுட்டீங்க. எனக்காக கொண்டு வந்த புடவையும் ஆற்றுல கொண்டு போய் வீசிட்டீங்க. ஆத்தோரமாகவே அலைஞ்சிக்கிட்டு இருந்த என்கிட்ட தான் அது வந்து சேர்ந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு வரவும் இல்லை. என்னாலும் இந்த காட்டை விட்டு வெளியே வரவும் முடியலை. அப்பத்தான் இந்த பொண்ணு ராசாத்தி இந்த பக்கம் வந்தா. நாவல் பழம் பொறுக்க வந்த அவள் என் வலையில கண்டெடுத்தா. வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு வந்தா. அதன் மூலமா என் ஆத்மாவும் அவ கூட வந்தது. அவள் உடம்புலையும் நுழைஞ்சேன். பலியாடு தானே தேடி வந்த மாதிரி பகையை மனசுல வச்சுக்கிட்டு இந்த சின்ன பெண்ணை தூக்கிட்டு போய் பாழாக்க அந்த பாவி முனைஞ்சப்போ நான் என் சுயரூபத்தை காட்டி அவனை கொன்னேன். அப்போ முனியன் என்ன அடையாளம் கண்டுக்கிட்டான். எனக்கு பயந்து கோயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்த அவனை உங்க சித்தப்பாவோட ஆட்கள் துரத்தி வெளியில கொண்டு வந்து என்னை எங்க கொன்னாங்களோ அதே பண்ண வீட்டில் கொண்டு வந்து கட்டி வச்சாங்க. அவங்க கதையையும் முடிச்சேன். ஒரு பௌர்ணமி நாளில் தான் நான் செத்தது. அதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் எல்லாரையும் கொன்னேன். அடுத்து இந்த சுப்பிரமணி, அவனுக்கும் நேரம் பார்த்து வச்சிருந்தேன். அவன் மாற்றலாகி ஊருக்கு போக போறான்னு தெரிஞ்சது. ராசாத்தி உடம்புல மறுபடியும் புகுந்து அவன் கூடவே பிரயாணம் பண்ணி ரயிலில் வச்சே அவனை கிழிச்சு கொண்டேன். ஒரு நாளும் நான் உங்க கூட வாழ்ந்துட்டேன். இனி எனக்கு எந்த ஆசையும் இல்லை. இவ்வளவு நடந்ததும் ராசாத்திக்கு எதுவும் தெரியாது. இனி அவளை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. என்னை எப்போதும் மறக்க வேண்டாம் என்ற மேனகா எழுந்தாள். இவனும் எழுந்து நின்றான். அவனை பார்த்து கொண்டே பின்னுக்கு நகர்ந்தாள். மேனகா கண்ணீருடன் அவளை நோக்கி கை நீட்டினான். இவள் புன்னகையுடன் தலையசைத்தவாறே பின்னுக்கு நகர்ந்து நின்று கொண்டாள். நான் வரேன் அத்தா. அவளுடைய குரல் காற்றில் மெல்ல மெல்ல கரைந்தது. உடல் சிறு சிறு வெளிச்ச சிதறல்களாய் மாறி ஒரு ஒளிக்கற்றையாய் மாறியது. அதன் மேல் நிலவின் வெளிச்சம் பட்டு அதனூடே அந்த ஒளிக்கற்றை நிலவை நோக்கி நகர்ந்து நகர்ந்து மேல் நோக்கி சென்று பௌர்ணமி நிலவுடன் சேர்ந்து மறைந்தது. பெரிய வட்ட நிலா ஒரு வினாடி, ஒரே வினாடி ஜாஜ்வல்யமாய் மின்னியது. அதில் மேனகாவின் முகம் புன்னகையுடன் தோன்றி பின் மறைந்தும் போனது. இப்பொழுது நிலா சாதாரணமாக ஆகிவிட்டது. கலங்கிய விழிகளுடன் அதை பார்த்து கொண்டிருந்த எத்ராஜ் முனகல் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு கீழே பார்த்தான். ராசாத்தி தரையில் மயக்கத்தில் கிடந்தாள். ஓடை நீரை கைகளில் அள்ளி எடுத்து வந்து அவள் முகத்தில் தெளித்தான். ஜிலீர் என்ற நீர் மேலே பட்டதும் ராசாத்தி கண்விழித்தாள். அவனை பார்வையில் வாங்கியதும் மாமா என்றாள் தன் சின்ன குரலில். நான் சுற்றிலும் பார்வையை குழப்பத்துடன் ஓடவிட்டாள். அந்த நாவல் மரத்தை பார்த்ததும் அவள் கண்களில் பயம் தோன்றியது. மாமா, அன்னிக்கு இதே மரத்துக்கிட்ட என சொல்ல ஆரம்பித்தவளின் உதட்டில் தன் ஒற்றை விரலை வைத்து அடக்கினான். இனி இந்த பேச்செல்லாம் கூடாது. எல்லாத்தையும் மறந்துடணும். திருமணமாக போவதில்லையா? நல்ல பெண்ணா நடந்துக்கணும். இந்த மாதிரியெல்லாம் தனியா எங்கேயும் என்ன கேட்காம போகக்கூடாது. என்ன
பதவிசான குரலில் மென்மையாக அவன் சொன்னவுடன், சரி, நீங்க சொன்னா கேட்டுக்கிறேன் என்றவளின் நெற்றியில் புன்னகையுடன் முத்தமிட்டான் எத்திராஜ். அவள் கன்னம் சிவப்பது அந்த இருட்டிலும் தெரிந்தது. அவளை மெல்ல எழுப்பி தோளோடு அணைத்தவாறே காட்டை விட்டு ஊரை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். நடக்கப் போகும் திருமணத்திற்கு ஆசை கூறுவது போல் பௌர்ணமியின் பால் நிலவொளியும் பன்னீர் பூக்களும் தூவி ஆசிர்வதித்தது இயற்கை. முற்றும்.